Good afternoon, my dear ladies and gentlemen. So, இந்த வாரத்துக்கான டெஸ்ட் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆல் தி பெஸ்ட். இப்போ அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட். ஸோ அதை லெட்ஸே நான் ஒரு நாள் முன்னாடியே போட்டால் நீங்கள் சண்டே படிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு அந்த டெஸ்ட்டை போட்டுடலாம். அந்த டெஸ்ட்டுக்கான லெக்சரை இன்னைக்கே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரின்னு போயிட்டு இருக்கு. நேற்றுக்கே போட வேண்டியது, பட் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஓகே, டோன்ட் வரி. ஸோ இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றின டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, அதோட அடுத்த லாஜிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டெப் 𝑯𝒆𝒐 எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ போன செஷன்ல 𝑯𝒆𝒐 கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இன்னைக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு கான்செப்ட். அது அட்வான்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம ப்ராப்ளத்தை ஈஸி ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ 𝑯𝒆𝒐 அண்ட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, தே ஆர் லைக் சேம், அப்சல்யூட்லி சேம். அப்சல்யூட்லி இல்லை, டு அன் எக்ஸ்டென்ட் சேம் அப்படின்னு வச்சுப்போம். Yes, good afternoon everybody. Nice to see you. All right. படிச்ச கெத்து என்னல பேர் வைக்கிறீங்க? ஓகே, மிஸ்டர் படிச்ச கெத்து, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கூலம்ஸ் லா படிச்சிருப்போம் இல்லையா? கூலம்ஸ் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ், கூலம்ஸ் லா. அது கூட காஸ் லான்னு ஒன்று படிச்சிருப்போம், ரைட்டா? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு எப்படி காஸ் லா இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ல நமக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ரைட்? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு காஸ் லா, அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இந்த இடத்துல, மேக்னட்டிசம் இந்த இடத்துல நமக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அதே வேலையை பண்ணி கொடுத்துரும். ஓகே, அங்க நம்ம சர்ஃபேஸ் இன்டகிரேஷன் போடுவோம், இங்க லைன் இன்டகிரல், ரைட்? ஸோ இன்னைக்கு அது ஒரு பார்ட். அது இல்லாம பேர் பேசிக் ஸ்டஃப் என்ன, சார்ஜஸ், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன சார்ஜ் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதுல நான் ஒரு சார்ஜை தூக்கி வச்சிட்டேன். இப்போ அந்த சார்ஜ் மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கும், எப்படி ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டாபிக் எல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஃபோர்ஸ் எல்லாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இல்ல ஏன்னா எந்த ஃபோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்கும் போதும் ஆக்ட் ஆகும். லெட்ஸ் சே ஃப்ரிக்ஷன், ரெஸ்ட்ல இருக்கும் போது we have static friction, அதே மாதிரி மோஷன்ல இருந்தா we have kinetic friction. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெஸ்டா இல்ல மோஷனா அதெல்லாம் கண்டுக்காது. இட் will do its job. பட் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, லொரென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த சார்ஜ் கிட்ட சொல்லுவான், நீ அமைதியா பேசாம இருக்கிற வரைக்கும் நான் உன்னைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நீ அங்கிட்டும் எங்கிட்டும் ஓட ஆரம்பிச்ச அப்படின்னா நான் உன்னைய பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். திஸ் இஸ் லிட்டரலி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன சார்ஜ்டு பார்ட்டிகல் when it is placed in a magnetic field. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளர வந்து அந்த ஃபீல்டு பேசுறான் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அவனுக்குள்ளார நான் ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கிறேன். சே ஐ ஹாவ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எனக்கு ஒரு நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். பட் நம்ம கன்சிடரேஷனுக்கு வில் கன்சிடர் இட் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எனக்கு ஒரு ப்ராப்பர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டுக்குள்ளர நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து அழகா அப்படியே பொறுமையா பதுசா வைக்கிறேன். அவனை அப்படியே வச்சிருக்கும் போது எந்த வித இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. அந்த சார்ஜ் நகராம அதே இடத்துல இருந்தான்னா அந்த ஃபீல்டு அந்த சார்ஜ் மேல எந்த வித இன்ட்ராக்ஷனும் பண்ண மாட்டான், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான், தொல்லையே பண்ண மாட்டான், அப்படியே இருக்கும். அதாவது அந்த சார்ஜ் வந்து வெறும் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு சமம். எப்போ அவன் அமைதியா ஓடாம எது குதிக்காம அவன் இடத்துல அப்படியே உட்காந்துருந்தானா. பட் the moment the charge starts moving, அந்த சார்ஜ் நகர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், the magnetic field என்ன பண்ணுவான், அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான், he will exert a force. ஆனா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம், அந்த சார்ஜ் ஒரு டைரக்ஷன்ல போறான்னு வச்சுப்போம், அவனை நான் அதே டைரக்ஷன்ல புடிச்சு தள்ளினா அவன் ஸ்பீட் அதிகமாகும். அவனை ஆப்போசிட் டைரக்ஷன்ல புடிச்சு இழுத்தா அவனோட ஸ்பீட் குறையும். ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு பண்ற வேலை ஏட்டிக்கு போட்டியா தான் இருக்கும். அதே டைரக்ஷன்ல ஃபார்வர்ட்லயும் தள்ள மாட்டான், பின்னாடியும் தள்ள மாட்டான். அவனை சைட்ல புடிச்சு கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுவான். எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ட்ரெயினை ட்ராக்ல இருந்து நம்ம கீழே தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணா எப்படி இருக்கும், டீரைல் பண்றதுக்கு. ட்ரெயினால ஃபார்வர்ட்ல போக முடியும், பேக்வர்ட்ல போக முடியும். நீ முன்னாடியும் போகாத பின்னாடியும் போகாத, கீழே போய் உழுவு அப்படின்னு சைட்ல தள்ளி விட பார்ப்பான். இதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஆனா சார்ஜ் மூவிங் இன் இட், என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளர ஒரு சார்ஜ் மூவ் ஆக்க ட்ரை பண்ணுச்சுன்னா
இந்த ஃபோர்ஸ் என்ன தெரியுமா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் போற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா பிடிச்சி தள்ளுவான். தட்ஸ் இட். இததான் நம்ம டெக்னிக்கலா பார்க்க போறோம். சோ இப்போ டெஃபினேஷன் என்னன்னா, when a charged particle moves with a velocity, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கணும், நியூட்ரல் பார்ட்டிகல் நெவர். அந்த பார்ட்டிகல் நியூட்ரலா இருந்தா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூட்ரானை கொண்டு வந்து விட்டா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாவம் பார்த்து விட்டுருவான். பாவம் அந்த பிள்ளையே சார்ஜ் எதுவுமே இல்லாம நியூட்ரலா அமைதியா இருக்கு, நான் ஏன் போய் அவனை தொந்தரவு பண்ணணும், நீ ஓடு ராசா விட்டுருவான். நியூட்ரான் எப்படி வேணா ஓடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இதே ஒரு புரோட்டானோ, ஒரு எலக்ட்ரானோ, ஆல்பா பார்ட்டிகல், ஒரு பீட்டா பார்ட்டிகல், எனி சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆக ட்ரை பண்ணா அப்படின்னா அது எப்படிடா நீ நவரலாம் அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஜஸ்ட் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர், ரைட்? சோ பாருங்க, moves with the velocity. ஒரு charged particle when it is moving with the velocity, அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன மாதிரியா இருக்கும்னா Q into V cross B. சோ இங்க Qங்கிறது சார்ஜ். அதாவது நீ சார்ஜ் நிறைய வச்சிருக்கியா, if you are a stronger charge, நான் அதிகமா பிடிச்சி தள்ளுவேன். நீ லைட்டா கொஞ்சோண்டு சார்ஜ் வச்சிருக்க, ஓகே, நானும் லைட்டா தள்ளி விடுவேன். சார்ஜ் நிறைய இருந்தா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விடும். ரெண்டாவது V cross B. It's directly proportional to V, velocity. நீ வேகமா ஓடுறியா, நானும் வேகமா தள்ளுவேன். நீ கொஞ்சமா பொறுமையா ஓடுறியா, நான் பொறுமையா தள்ளுவேன். ஃபைன். The third point, magnetic field ஓடுது. அந்த ஃபீல்டு ஸ்ட்ராங்கரா இருக்கா, எனக்கு ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும். ஃபீல்டு வீக்கா இருந்தா obviously ஃபோர்ஸும் வீக்கா இருக்கும். ஸோ இங்க எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ் மூவிங் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, சார்ஜோட வேல்யூ அதிகம்னா ஃபோர்ஸ் அதிகம், வெலாசிட்டி அதிகம்னா ஃபோர்ஸ் அதிகம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகம்னா ஃபோர்ஸ் அதிகம். ஸோ எந்த ஒரு ஃபேக்டர் நான் அதிகப்படுத்தினாலும் the net force is going to increase. Okay, all right. So F is equal to Q into V cross B. இது என்ன, இது டாட் ப்ராடக்ட் அப்படின்னா, நான் இப்ப பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பெர்பெண்டிகுலாரிட்டியை நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி சொல்றது, கிராஸ் ப்ராடக்ட். ஏன் கிராஸ் ப்ராடக்ட், ஏன் வை நாட் டாட் ப்ராடக்ட்னா, கிராஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். கிராஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் என்ன, ஐ மீன் நாட் டெஃபினிஷன், கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, the resultant is perpendicular to both the A vector and B vector. A cross B நான் போடுறேன். அப்போ A cross B ஓட ரிசல்டன்ட் எனக்கு A as well as B ரெண்டுத்துக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இங்கேயும் என்னோட ஃபோர்ஸ் எது ரெண்டுத்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், வெலாசிட்டி as well as மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் சேர்த்தே பெர்பெண்டிகுலரா இருக்கும். It will be perpendicular to both field as well as velocity, right? அதுதான் ஃபோர்ஸோட ஒரு டைரக்ஷன். அண்ட் எஸ் பசங்களா, இது எல்லாமே 3 dimensional. எலக்ட்ரோமேக்னடிசம் சாப்டர்ஸ், எலக்ட்ரோமேக்னடிசம் நமக்கு அந்த ரிலேட்டட் சாப்டர்ஸ் எல்லாத்துலயுமே எல்லாமே 3 டைமென்ஷன்ஸும் யூஸ் ஆகும். எவ்ரிதிங் இஸ் 3D. ஸோ நான் போர்டில் டயக்ராமா 2D வரைஞ்சாலும் நீங்க கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணா யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. நீங்க விஷுவலைசேஷன் டெவலப் பண்ணாதான் உங்களால இதை இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண முடியும். இப்போ மெக்கானிக்ஸ்ங்கிறது ஈஸி, நம்மளால கண்ணில் பார்க்க முடியுது, we are able to solve it easily. பட் எலக்ட்ரிசிட்டியில எஸ் டு அன் எக்ஸ்டென்ட், வயரு கரண்ட் போகுது, ஓரளவுக்கு நம்மளால பண்ண முடியும். பட் எலக்ட்ரோமேக்னடிசம் கம்ப்ளீட்டா 3D, ரைட்டா? ஸோ நீங்க அந்த விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டி வளர்த்துக்கோங்க, இட் ஷுட் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இங்க எனக்கு வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் ஃபீல்ட் இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் எனக்கு 3 டைரக்ஷன்ஸுமே யூஸ் ஆகுது. இப்போ சாம்பிள், ஒரு சாம்பிள் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணி பார்ப்போம். இங்க என் சார்ஜ் ஃபார்வர்ட் டைரக்ஷன், லெட்ஸ் சே என்கிட்ட இருந்து உங்களை நோக்கி வருது அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜோட வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, லெஃப்ட் டு ரைட். லெட்ஸ் சே இது வந்து எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம், இது எனக்கு ஒய் டைரக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நான் ஒரு சார்ஜ், லெட்ஸ் சே என் கையில ஒரு எரேசர் இருக்குன்னு வச்சுப்போம், அதை எடுத்து தூக்கி போடுறேன் உங்களை நோக்கி, ரைட்? ஸோ சார்ஜோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கா. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? இந்த பென் லெஃப்ட் டு ரைட்ல இருக்கு. இப்போ V cross B ஓட டைரக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்க. என் ஃபிங்கர்ஸ Vல வச்சுட்டு நான் கர்ல் பண்ணி Bக்கு கொண்டு வரணும், ரைட்? அப்போ என் தம் எந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுதோ that will be the resultant direction. அதுதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன், ரைட்? ஸோ V cross B, ரைட்? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல். கிராஸ் ப்ராடக்டோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல்.
So V cross B. So என்னோட force perpendicular இருக்கும். And this is also a bit different. இப்போ electrostatics, gravity எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜோட அந்த லைன்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும், ரைட்? அந்த லைன் ஆஃப் கான்டாக்ட்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும். நான் ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் வச்சிருக்கேன்னா அது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணாலும் சரி ரிப்பல் பண்ணாலும் சரி அதே டைரக்ஷன்ல தான் எனக்கு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பண்ணும், ரைட்? இதுவே எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸா இருக்கட்டும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் அதே டைரக்ஷன்ல தான் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பண்ணும். அதே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் parallel to the plane, attraction or repulsion. But இவன் தான் பர்பெண்டிகுலரா இருப்பான். அதாவது வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஃபீல்ட் இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு, சம்மந்தமே இல்லாம ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு பாருங்க. பட் that's a fact, that's the reality, right? அதனால this is completely different. இந்த ஃபோர்ஸ்ங்கறவன் always perpendicular to the velocity. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட கான்சிக்வென்ஸ் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. that has a very great consequence. அதோட ரிசல்ட் என்னன்னா பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. So this is the final formula for force on a charge moving in a field with a velocity v. F is equal to q into v cross v. Alright. So இப்போ இதுல ஒரு சில conditions, extra stuff பார்த்துடுவோமா? இப்போ இது என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? mv square by r. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? So this is centripetal force கான ஃபார்முலா. சார் இங்க perpendicular force அப்படின்னு நீங்க சொன்னீங்க, சம்பந்தமே இல்லாம சென்ட்ரிபீட்டல் எங்க இருந்து உள்ள வந்தது? அப்ப perpendicular forceனா நிறைய பசங்களுக்கு இந்த டவுட் இருக்கும். இப்ப நான் சொன்ன அதே கேஸ் எடுத்துப்போமே, என்னோட பாடியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, the charged body is moving in the direction forwardல. இப்போ upward forceனா எனக்கு அந்த சார்ஜ் மேலே தானே சார் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும்ல. இப்படி ஹரிசாண்டலா இந்த டைரக்ஷன் நோக்கி வந்தது, நான் upward force கொடுக்கும் போது அது forward as well as upward எனக்கு இப்படி தானே போகணும், இங்க இருந்து forward as well as upwards இப்படி தானே போகணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, இங்க ஃபோர்ஸை நான் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் if I introduce a force, என்னோட velocity கான்ஸ்டன்டா இருக்காது, velocity சேஞ்ச். ஓகே, சோ velocity சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சேஞ்ச் ஆன velocityக்கு பர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் மாறிடும். சோ இங்க நான் ஒரு ஃபீல்டுக்குள்ளர ஒரு சார்ஜ் தூக்கி போட்ட உடனே எனக்கு என்ன ஆகும்னா அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். சேஞ்ச் ஆன அந்த புது டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதனால again டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். சோ புது ஃபோர்ஸ், again புது ஃபோர்ஸ். So the point is velocity direction keeps changing continuously. அந்த சேஞ்ச் ஆகிற டைரக்ஷன், அந்த சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னோட ஃபோர்ஸ் will keep acting in a changed manner continuously. Okay, all good? அது எப்படி இருக்கும்னா let me show you. இப்போ எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து let's say into the plane போகுது அப்படின்னு வச்சுப்போம். கிராஸ் மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது படிச்சிருப்பீங்கல்ல பசங்களா? கிராஸ் மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா into the plane, ரைட்? அதுவே எனக்கு டாட் மார்க் வச்சேன்னா தட் இஸ் அவுட் சைட் த பிளேன் அர்த்தம். அதாவது ஒரு டாட் போட்டு நான் சர்க்கிள் போட்டேன் அப்படின்னா அதோட மீனிங் எனக்கு இந்த பேப்பர்ல இருந்து ஏதோ வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் கிராஸ் போட்டேன்னா எனக்கு பேப்பருக்குள்ளர ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எங்க இருந்து வந்தது இந்த லாஜிக் அப்படின்னா, அந்த பழைய காலத்துல இந்த வில்லு அம்பு விடுவாங்கல்ல, நான் அம்பு விடுறேன்னா இப்ப லெட்ஸ் சே நான் உங்களை நோக்கி ஒரு ஆரோ லான்ச் பண்றேன், உங்களை நோக்கி ஒரு அம்பு விடுறேன். அப்ப நீங்க பார்க்கும்போது அந்த அம்போட டெட் சென்டர் டிப் பாயிண்ட் அதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லைக் நான் என் கண்ணுக்கு நேரா ஒரு ஆரோ வந்துட்டு இருக்குன்னா இஃப் யூ லுக் அட் திஸ், உங்களுக்கு நேரா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அரௌண்ட் அ டாட், அது மீனிங் என்னன்னா there is an arrow flying towards you அப்படின்னு அர்த்தம். மீனிங் போர்டுல இருந்து வெளியே ஏதோ வந்துட்டு இருக்கு, பேப்பர்ல இருந்து வெளியே ஏதோ வந்துட்டு இருக்கு. சோ சிம்பிளி an arrow tip. இப்ப கிராஸ் என்ன பாருங்க, அதே ஆரோவை நான் இந்த டைரக்ஷன்ல லான்ச் பண்றேன். அப்போ ஆரோவுக்கு பின்னாடி ஃபெதர்ஸ் இருக்குங்களா, நமக்கு 3-4 ஃபெதர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, either 3 or 4 ஃபெதர் டிப்ஸ் இருக்கும். that is for aerodynamic reason, அதோட ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு 4 ஃபெதர்ஸ் இருக்குமா, அந்த ஃபெதர் தான் உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். and that is represented by a cross mark. so cross mark இங்க what do we represent? anything that is piercing through the paper. இங்க எனக்கு அந்த பேப்பரை கிழிச்சிட்டு உடைச்சிட்டு உள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்ப நான் இங்க வச்சிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் டைமென்ஷன்ல இல்ல, இட் இஸ் இன் தி z ஆக்சிஸ். இந்த பிளேன்லயே இல்ல, இந்த பிளேன்ல எனக்கு 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய், ரைட்?
ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்துலயும் இல்ல இந்த லைக் பிளேனுக்கு முன்னாடி லட்சே இந்த இடத்துல நான் ஒரு நார்த் போல் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம், போர்டுக்கு பின்னாடி ஒரு சவுத் போல். ஓகே, ஸோ அந்த நார்த் போல்ல இருந்து சவுத் போல்ல எனக்கு இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, ரைட்? இந்த டப்பா ஃபுல்லா எனக்கு அப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது அப்படின்னு கணக்குல வச்சுப்போம். ஆல் குட். ஸோ தட்ஸ் ஹவ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரிவெல்ஸ் இன் திஸ் ரீஜன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்காம்பா. லெட்ஸ் சே நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க உட்கார வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஒரு ஃபீல்டுல ஒரு சார்ஜ் செவனேன்னு எந்த குதிக்கிற வேலை ஆடாம ஓடாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தான்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தொந்தரவு பண்ண மாட்டான். ஆனா இப்ப எனக்கு போர் அடிக்குது, யாரையாவது நோண்டி விட்டு விளையாடணும். நான் என்ன பண்றேன், நேரா அவன் பக்கத்துல போய் சின்னதா ஒரு டேப் அப்படியே தட்டி விட்டுறேன், ரைட்? நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள சார்ஜ் இருக்கு, இந்த ரீஜன்லயும் இருக்கு, நான் டயக்ராம் போடுறதுக்காக வலிச்சிருக்கேன். ஸோ இந்த என்டையர் ரீஜன்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு. அதோட மேக்னெட்டியூட் வந்து லெட்ஸ் டேக் இட் அஸ் B. The magnitude of magnetic field is B, ரைட்? அது எனக்கு உள்ள இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவனுக்கு நான் V அப்படின்ற வெலாசிட்டி நான் கொடுத்து விட்டுறேன். நான் இங்க போயிட்டு I'm just tapping it gently, நான் வெலாசிட்டி கொடுத்து விட்டுறேன். இப்போ எனக்கு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டானா, இப்போ ஃபீல்ட் என்ன பண்ணுவான், he'll start exerting a force. இப்போ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். இந்த இன்ஸ்டன்ட்ல the moment he starts moving, ரைட்? அந்த அவன் மூவ் ஆகுற அந்த மொமெண்ட்ல the moment he starts moving, இந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான், ரைட்? இந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா. சோ அந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர்னா என்ன, இந்த டைரக்ஷன்ல நம்ம சொல்லிக்கலாமா? சோ வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஃபோர்ஸ். இப்போ நமக்கு என்ன தோணும், இவன் ஹரிசான்டலா போறதுக்கு பதிலு இப்படி போவான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் இங்க என்ன நடக்குது, ஃபோர்ஸோட வேலை என்ன தெரியுமா, எப்பவுமே பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிறது. அவனோட வெலாசிட்டி எப்படி இருந்தாலும் பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிறது. சோ இந்த இடத்துல லெட்ஸ் சே இவன் இந்த ஃபோர்ஸ்னால இப்படி ஹரிசான்டலா போறதுக்கு பதிலு இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறான்னு வச்சுப்போம், ரைட்? இந்த ஃபோர்ஸ் வந்து அதாவது இவன் ஹரிசான்டலா போ ட்ரை பண்றான், இந்த ஃபோர்ஸ் அவனை மேல பிடிச்சி இழுக்குது. சோ இங்க இருந்து இங்க போறான் அப்படின்னு வச்சுப்போம். சோ இங்க போனதுக்கு அப்புறம் இங்க இவனோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கா. ஒரிஜினலா ஹரிசான்டலா இருந்தவன் இங்க கொஞ்சோண்டு மேல போயிட்டான், இந்த ஃபோர்ஸ்னால கொஞ்சோண்டு மேல இழுக்கப்பட்டு மேல போயிட்டான். இப்ப இவனோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப ஃபோர்ஸ் என்ன தெரியுமா, ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன ஆகும் பாருங்க. The force will be perpendicular to this point. ஃபோர்ஸ் வெர்டிகலா அப்வர்ட்ல இருக்காது, முதல்ல ஹரிசான்டலா இருந்தா அதனால ஃபோர்ஸ் அப்வர்ட்ல இருந்தது. பட் இப்போ இந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா தான் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ ஒன்ஸ் அகைன் இப்போ இந்த பாடியோட டீவியேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல டீவியேட் ஆவானா, சோ இங்க போறதுக்கு பதில் லைட்டா இப்படி போவான். சோ இந்த இடத்துல போயிருக்கான். சோ இங்க இவனோட வெலாசிட்டி என்ன, இப்படி ஆகுது. சோ இப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல, ரைட்? இந்த டைரக்ஷன்ல. ஓகே, சோ ஒன்ஸ் அகைன் இவனோட நியூ பொசிஷன் என்னவா இருக்கும், இப்படி. சோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷன், this is V, ரைட்? இப்ப இவனோட ஃபோர்ஸ் will be perpendicular. சோ the point என்னன்னா, இப்ப இவனோட trajectory நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, it will be a full circle. இத வந்து நான் பெரிய கேப்பா எடுத்திருக்கேன். This is not discrete. இந்த இடத்துல நான் இங்க இருந்து இங்க discrete lines போட்டிருக்கேனா, பட் in reality இந்த இடத்துல இவ்வளவு தூரம் கூட அவனால ஸ்ட்ரைட்டா வர முடியாது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக அடுத்த செகண்டே அவனோட டைரக்ஷன் மாற ஆரம்பிச்சிடும். சோ this will be இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் பார்ட்டிகிள். புரிஞ்சா பசங்களா? சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேலை என்ன தெரியுமா, ஆல்வேஸ் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர். சோ இங்க ஹரிசான்டல் வெலாசிட்டி, சோ வெர்டிகலி அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் கொஞ்சோண்டு வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு பெர்பெண்டிகுலர். சோ ஒரு பாயிண்ட்லயுமே the force is going to be perpendicular towards the center. அப்ப அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம ஒரு பேரே வச்சிருக்கோமா? What's the name of the force? Can you tell me? இல்ல எனக்கு சாட்ல ஆன்சர் சொல்ல முடியுமா? What is the name of the force? Right, the name of the force is centripetal force அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது whenever there is a circular motion, ஒரு circular motion இருந்ததுன்னா
அந்த பாடியை அந்த சர்க்குலர் ட்ரெஜெக்டரியில வைக்கிறதுக்கான ரீசன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருந்தால்தான் ஒரு பாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து திரும்ப முடியும். ஸோ சென்ட்ரிபிட்டல் காம்பனன்ட் இல்லை அப்படின்னா அந்த பாடி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போயிட்டு இருக்கும். சர்க்குலர் மோஷனுக்குன்னு இல்லை, ஒரு கர்வ் அப்படின்னாலே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை விட்டு ஒரு 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 பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து டேர்ன் ஆகுச்சுனாலே, ஈவன் ஃபார் அ டர்னிங் we need this centripetal force. Okay, so அப்ப அந்த ஃபோர்ஸோட வேலை என்ன தெரியுமா? மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அவனோட வேலை என்ன? அந்த சார்ஜை சுத்த விடுறது. ரைட், அந்த சார்ஜை ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ்ல with respect to a point, center point, அவனை சுத்தி 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 கொண்டு வர்றது. அப்போ நீ ஒரு சார்ஜை சுத்த விடணும்னா ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல. அப்ப அவன் தான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸே. ஸோ சுத்த வைக்கிறவன் தான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சூப்பர்ல? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஹியர். Okay, so I'm repeating it again. And the force and the body oda velocity ku always perpendicular ah irukum. And the force nala and the body oda velocity linear ah change panna mudiyadhu. I mean velocity oda magnitude edhum change panna mudiyadhu, direction ah mattum dhaan change panna mudiyum. Nalla yoshi parunga, acceleration oda definition enna? Rate of change of velocity. Yeah, rate of change of velocity. Velocity change pandravanoda per dhaan acceleration. இப்ப அந்த வெலாசிட்டியில மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. சரியா? இப்ப அந்த டைரக்ஷனை இவனால சேஞ்ச் பண்ண முடியாது. சாரி மாத்தி சொல்றேன். மேக்னிடியூட சேஞ்ச் பண்ண முடியாது, டைரக்ஷனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லொரென்ஸ் ஃபோர்ஸ்னால எனக்கு அந்த பார்ட்டிகிளோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட தொடவே முடியாது. இது அந்த சார்ஜுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ரைட், பட் டைரக்ஷனை கம்ப்ளீட்டா மாத்த முடியும். பாருங்க, ஹரிசாண்டலா இந்த டைரக்ஷன்ல போனவன அப்படியே பேரட்டி லெஃப்ட் சைட்ல வர வைக்க முடியும்ல, இல்ல ஃபுல் சர்க்கிள் சுத்தி சுத்தி அதே பாயிண்ட்ல சுத்த வைக்க முடியும். ஸோ த ஐடியா இஸ் மேக்னெட்டிக் லொரென்ஸ் ஃபோர்ஸால என்னோட சார்ஜோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட்ல கையே வைக்க முடியாது. த மேக்னிடியூட் இஸ் ஃபிக்ஸட். ரைட், ஆனா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாம விடவே மாட்டான். கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான், கண்டினியூஸா தள்ளி விட்டுட்டே இருப்பான். ரைட், தட் இஸ் மேக்னெட்டிக் லொரென்ஸ் ஃபோர்ஸ். ஆல் குட். ஸோ இப்போ we'll get into the formula. So centripetal force, centripetal circular motion na we need an acceleration இல்லையா? அத நம்ம centripetal acceleration இல்ல centripetal force mv square by r. Right, இது எனக்கு centripetal force mv square by r, and this should be equal to Lorentz force. Lorentz force oda magnitude மட்டும் எடுத்துப்போம். ரைட், இங்க v cross b சொன்னமா, force oda formula என்ன பாருங்க, q into v cross b. Again, நான் initially let's consider 90 degree. நான் அந்த வெலாசிட்டி, நான் அந்த பாடியை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் லான்ச் பண்றேன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ தென் sin 90 is 1. ஸோ ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, BQV அப்படின்னு ஆயிடும். ஸோ BQV. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் will be the centripetal force. ஸோ BQV. ஸோ இப்போ இந்த V ஸ்கொயர்ல இருக்கிற அதையும் இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ரிமைனிங் என்ன வரும் பாருங்க, MV by BQ. Right, that will be my radius. Right, mv by bq. So அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் என்ன பாருங்க, mv by bq. நல்லா பாருங்களா, இங்க மாஸ் directly proportional to mass. அப்ப அந்த பாடி ஹெவியா இருந்தா அவனை திருப்புறதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நிறைய வேலை பார்க்கணும் தானே. So it's directly proportional to mass, bigger radius. So அவன் ரொம்ப தூரம் போய் தான் திரும்புவான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்பீடு, அவனோட வெலாசிட்டி அதிகமா இருந்ததுன்னா அப்பயும் திருப்புறது கஷ்டம் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பைக்கு கார் ஓட்டும் போதே நமக்கு தெரியும், நம்ம பயங்கரமா ஸ்பீடா போனா பெரிய டர்ன் அடிச்சுதான் திருப்ப முடியும், ஸ்லோவா போனா சீக்கிரம் குட்டியோண்டு ரேடியஸ்ல திருப்பிடலாம். ரைட், mv டிவைடட் பை bq. இப்ப ரிவர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் உடனே பிடிச்சி திருப்பிடுவான். ரைட், ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு உடனே பிடிச்சி திருப்பிடுவான். அடுத்தது சார்ஜ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பாடி கூட இன்டராக்ட் பண்றது இஸ் த்ரூ சார்ஜ். அந்த அவனோட மாஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. ரைட், அவனோட வெலாசிட்டி கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியாது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சார்ஜை பிடிச்சு திருப்புறான்ல, அந்த பிடிக்கிறது எதை பிடிப்பான் அப்படின்னு கேட்டா அந்த சார்ஜை பிடிச்சுதான் திருப்புவான். ஸோ சார்ஜ் பெருசா இருந்தா இவனால ஈஸியா பிடிச்ச உடனே திருப்பிட முடியும். ரைட், ஸோ ஈஸியா திருப்பிட முடியும்னா ரேடியஸ் குட்டியாண்டா இருக்கும். ஸோ இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Right, so mv by bq. All good. Right,
Yes, Manoj, F is equal to BQV sin theta. இங்க நான் theta 90 degree assume பண்ணி போட்டிருக்கேன். Means நான் அந்த velocity-ய magnetic field-க்கு perpendicular-ஆ கொடுத்திருக்கேன். I am launching the body perpendicular to the magnetic field. Hence, theta becomes 90 degree. All good? Okay, so radius வந்துருச்சா? இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா angular velocity. எனக்கு இங்க radius கிடைச்சிருச்சு. So இந்த ஒரு ரொட்டேஷனுக்கும் எனக்கு ஒரு ஒமேகான்னு ஒன்னு இருக்கணுமா? So angular velocity. So இதுல இருந்து எனக்கு angular velocity வேணும். So angular velocity formula என்ன பசங்களா? V is equal to r omega. So இல்லை போர்டுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்களே. So V is equal to r omega. படிச்சிருப்போம் தானே? V is equal to r omega. So V by r equals omega. So omega is V by r. அப்ப இங்க எனக்கு V by r வேணும் பாருங்க. V by r. இந்த r கீழ வந்துருச்சு. I'll have BQ by m. Right? And this is omega. So BQ by m. அதுதான் எனக்கு omega. Angular velocity is omega. All good? So omega is equal to BQ by m. இதுக்கு அடுத்தது important. நமக்கு ஏதாவது ஒரு மோஷன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாலே அது எவ்வளவு நேரம் ஆகுது ரிப்பீட் ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம தாட் அதுக்கு போயிடும். இப்ப பூமியோட மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் ரிப்பீட் ஆகுறது 24 hours. அதோட ரெவல்யூஷனரி மோஷன் ரிப்பீட் ஆகுறது 365 days and so on. So the idea is ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல இருந்ததுன்னா இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங் இட்ஸ் பாத். அப்ப அது எவ்வளவு நேரத்துல எனக்கு ரிப்பீட் ஆகும்? ஒரு சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது ரொம்ப ஈஸியா போயிடும்ல. இதோட வெலாசிட்டி, ரேடியஸ், ஆங்குலர் வெலாசிட்டி இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ். அதுக்கு பதில் சிம்பிள். இல்லையா அவன் சுத்திக்கிட்டு இருக்கானா ஒரு சுத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இல்ல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்திட்டு இருக்கிறான். So that is an easier number to determine to analyze the motion, right? So omega is equal to BQ by m. இதுல இருந்து டைமுக்கு ஃபார்முலா என்ன பாருங்க? டைம் பீரியட் ஃபார்முலா T is equal to 2 pi by omega. So T is equal to 2 pi by omega பாருங்க BQ m. So 2 pi m by BQ. This is my time period. So இவ்வளோ this is the time. ஒரு சுத்துறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரிவர்ஸ் ஒரு செகண்ட்ல எவ்வளவு சுத்துவான்? And that is frequency. Number of repetitions per second. Number of cycles, number of waves, number of vibrations, number of circles. என்ன வேணா போட்டுக்கலாம். Number per second. அதுதான் frequency. So இங்க just 1 by t. இத தலையில போட்டா அதான் frequency. BQ by 2 pi m. அவ்வளவுதான் பசங்களா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முலா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு வச்சுப்போமே, நோ இஷ்யூஸ். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சிருந்தா மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். என்ன இட்ஸ் கோயிங் டு டேக் லைக் 5-10 seconds. தட்ஸ் நாட் an issue. ஏன்னா நீங்க 2 வருஷத்துல இருக்கிற மொத்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1-2 மறக்கிறது தட்ஸ் ஃபைன். பட் கான்செப்ட்ஸ் எதையும் மறந்துடாம ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டிரைவ் த ஃபார்முலா in few seconds, right, on the spot. And that's good. இல்லை ஆமாலே நான் கிராஷ் பேட்ச்ல தெரியல சொல்றேன். I'll update you later. இப்போ focus on this. ஸோ அந்த அலர்ட் பாருங்க. ஒமேகா இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? டன். இப்போ ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ். பர்பெண்டிகுலர் டு இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் பர்பெண்டிகுலர் அசம்ஷன். நான் சொன்னேன்னா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பர்பெண்டிகுலர் அப்படின்ற அசம்ஷன்ல நான் லான்ச் பண்றப்போ பாடியோட வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்ற அசம்ஷன்ல போட்ட ஃபார்முலாஸ் அது. இப்ப பர்பெண்டிகுலரா தான் இருக்கணுமா? நாட் நெசசரி. பேரலலா இருந்ததுன்னா இந்த பாயிண்ட பத்தி நம்ம பேசவே இல்லைல்ல. சோ நான் அந்த பாடியோட வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலலா இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன தெரியுமா பண்ணுவான்? சரி போனா போகுது, பொழைச்சு போ, என் டைரக்ஷனுக்கு பேரலா வேற போயிட்ட, சோ நான் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். சூப்பர் ட்விஸ்ட் இல்ல? இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அவன் நகர்ந்தாலே பிடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா? சோ பட் தேர் இஸ் a ஸ்பெஷல் கேஸ். அவன் நகர்றான், பட் parallel to velocity நகர்றான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த வெலாசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கு அப்படின்னா ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல அவன் மூவ் ஆனான்னா there is no force, right? And sin 0 is 0. There is no force. அந்த ஃபீல்டும் விட்டுருவான். ஓகே நீ ஓடுற, பட் தட்ஸ் ஓகே. நான் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறனோ அதே டைரக்ஷன்ல ஓடுறேன், அதனால அவனை நான் மன்னிச்சு விடுறேன். ஓடிக்கும், போய்க்கும்.
எந்த வித தொந்தரவும் பண்ண மாட்டான். அந்த பாடி அவனோட அதே வெலாசிட்டியில போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ரெஸ்ட்ல இருந்தாலும் நோ ஃபோர்ஸ், ரெஸ்ட் இல்லாம அந்த ஃபீல்டோட அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும் ஆர் எய்தர் ஆப்போசிட் 180 டிகிரி அதே டைரக்ஷன்ல இல்ல அவனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நகர்ந்தா there is no force. So 0 and 180க்கு எனக்கு force 0, right? Force 0. ஏன் அப்படின்னா sin 0 is equal to 0. So அதனால எனக்கு force 0. இந்த பாத் என்ன வருவாங்க? It's a straight line, no acceleration, no force, motion is a uniform. Okay? இப்போ அடுத்த கேஸ் பார்ப்போம். எப்பவுமே எனக்கு perpendicular and parallel தான் இருக்கணுமா? ஏன் அதுக்கு குறுக்கால நான் இந்த டைரக்ஷன்லயும் அனுப்பக்கூடாது? ஆனா எஸ், வெரி மச் பாசிபிள். என்னால I can launch a body in a way that it is neither parallel nor perpendicular. நான் 0 டிகிரியும் இல்லாம 90 டிகிரியும் இல்லாம வேற ஏதாவது குறுக்கால ஒரு டைரக்ஷன்ல லான்ச் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? சிம்பிள். வெலாசிட்டிங்கிறது வெக்டார் தானே, நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணுவோம். எனக்கு parallel ஒன்னு, perpendicular ஒன்னு அப்படின்னு என்னால ரிசால்வ் பண்ண முடியுமா? ஸோ நான் parallel and perpendicular அப்படின்னு நான் ரிசால்வ் பண்ணிட்டு இப்ப அந்த perpendicular காம்பனன்ட் தான் சர்க்குலர் மோஷனுக்கு போயிடுவான். ரைட்? அந்த perpendicular காம்பனன்ட் will go into the circular motion. parallel காம்பனன்ட் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவனை நகர்த்தி கொண்டு போவான். அப்போ அந்த பாடி என்ன ஆகும்? அது சர்க்குலர் மோஷனும் இருக்கும், டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் சேர்ந்து இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அ ஹெலிக்கல் மோஷன். ஹெலிக்கல் மோஷன் அப்படின்னா ஸ்க்ரூ ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுது பாத்தீங்களா? இல்ல ஒரு நார்மல் ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க, அந்த ஸ்க்ரூவோட த்ரெட்ஸை பார்த்துருப்போம்ல நம்ம, எப்படி இருக்கும்? லைக் தட் இஸ் கால்ட் அ ஹெலிக்கல் மோஷன். இது பியூரா 3 டைமென்ஷனல். நீங்க விஷுவலைஸ் பண்ணாதான் வரும் உங்களுக்கு, ரைட்? ஸோ ட்ரை டு விஷுவலைஸ் இட். பாருங்க, when the velocity is at an angle, ஸோ அது ஒரு நார்மல் பர்பெண்டிகுலராகவும் இல்லாம பேரலாவும் இல்லாம அது ஒரு சர்டன் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அது ஒரு சர்டன் ஆங்கிள் இருக்கும்போது எனக்கு அந்த ஆங்கிளை நான் அலாங் parallel as well as perpendicular அப்படின்னு நான் ரெண்டா பிரிக்கணும். ஓகே, பிரிச்சேன்னா I will have both pure translation motion, helical motion ரெண்டுமே இருக்கு. அந்த பார்ட்டிகிள் எப்படி மூவ் ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? இந்த சர்க்கிள் எதுக்கு அப்படின்னா பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்டுக்கு. ஃபார்வர்ட் மோஷன் எதுக்கு அப்படின்னா அந்த parallel காம்பனன்ட் அஃபெக்ட் ஆகாம ஃபார்வர்ட்ல போயிட்டே இருப்பான். ரைட்? ஹெலிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மோஷன். நீங்க முடிஞ்சா டைம் இருந்ததுன்னா நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வரும், இந்த ஹெலிக்கல் மோஷனோட வீடியோஸ் வரும். பாருங்க, v sin theta, this will cause circular motion, v cos theta will cause linear motion. அதாவது அந்த பார்ட்டிகல் சுத்த 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 அவனை ரைட் சைட்ல நகர்த்தி கொண்டு வருவான். இப்ப இதுல நம்ம புதுசா ஒரு குவாண்டிட்டி படிப்போம், that's called pitch. pitch அப்படின்னா சிம்பிள் மீனிங், இல்ல கிரிக்கெட்ல வர பிட்ச் இல்ல, இது வேற. நான் ஒரு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணா அந்த பாடி ஃபார்வர்ட் இல்ல பேக்வர்டு எவ்வளவு மூவ் ஆகுது, தட் இஸ் கால்டு பிட்ச். இப்ப நான் சவுத்துல ஸ்க்ரூ வச்சு ட்ரை பண்றேன், இப்ப நான் அதை ஒரு ஃபுல் சுத்தும் போது அவன் ஃபார்வர்ட்ல எவ்வளவு நவுறான், தட் இஸ் கால்டு பிட்ச். நான் ஒரு சுத்து ஆன்டி கிளாக் வைஸ் 360 டிகிரி சுத்தினா எனக்கு பேக்வர்ட்ல எவ்வளவு நகர்றான், தட் இஸ் ஆல்சோ கால்டு பிட்ச். இல்ல உங்க வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துப்போம், அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல, அதை நான் ஒரு ஃபுல் சுத்துனா அது எவ்வளவு தூரம் வெளியே வருது, தட் இஸ் பிட்ச். அதே மாதிரி ஒரு ஃபுல் சுத்தும் போது அது எவ்வளவு தூரம் உள்ள போகுது, தட் இஸ் ஆல்சோ பிட்ச். இங்க ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு பாருங்க, இந்த இடத்துல ஆரம்பிக்குதா, அவன் ஃபுல் சுத்தி அங்க வரும்போது இவ்வளவு தூரம் ரைட் சைட்ல நகர்ந்து போயிடுச்சு, அதுக்கு பேர் தான் பிட்ச் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ப அந்த பிட்சுக்கு ஃபார்முலா என்ன? சிம்பிள். parallel காம்பனன்ட்டோட வெலாசிட்டி, ஏன்னா அது வந்து லீனியர் மோஷன் கணக்குல வருமா. ஸோ அந்த parallel காம்பனன்ட்டோட வெலாசிட்டி எவ்வளோ இன்டு ஒரு சுத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஸோ அவ்வளோ நேரம் அந்த பார்ட்டிகிள் ஹரிசான்டலா தள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாமா. ஸோ the parallel component velocity into time period. ஸோ parallel என்ன? v cos theta, ரைட்? டைம் பீரியட் என்ன? 2 π m by bq. கொஞ்ச நேரம் முன்னாடி டிரைவ் பண்ணோம்ல, 2 π m by bq. ஸோ 2 π m by bq into v cos theta. இதுதான் pitch. ஓகே, ஸோ அகைன் இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் பசங்களா, neither perpendicular nor parallel அப்படின்னு கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருவாங்க தானே, 0வும் இல்லை 90 டிகிரியும் இல்லை, then there should be an angle. யார் யாருக்கு? வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் கண்டிப்பா இருந்தே தீரணும், ரைட்? ஸோ இப்போ அந்த ஆங்கிளை நீங்க perpendicular as well as parallel அப்படின்னு பிரிக்கணும்.
right? Perpendicular as well as parallel அப்படின்னு பிரிக்கணும். அப்ப அந்த perpendicular component circular motionக்கு ஹெல்ப் ஆகும், parallel component translation motionக்கு ஹெல்ப் ஆகும். அதனால எனக்கு resultant motion helical-ஆ இருக்கும், right? So அப்ப அந்த helical motionக்கு எனக்கு pitch கண்டுபிடிக்கணும். pitchக்கு ஃபார்முலா என்ன? parallel component velocity into time period. That's all. Done. All good? Okay, so charge in a magnetic field almost over. நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. And once again இந்த பாயிண்ட் நான் திருப்பி ரீஐட்ரேட் பண்ண விரும்புகிறேன், மறுபடி ரீஐட்ரேட் பண்றதுக்கு கடமைப்பட்டுகிறேன் பசங்களா. அந்த ஃபோர்ஸ் இருக்கான்ல, அவன் வெலாசிட்டியோட மேக்னிடியூட கை வைக்கவே முடியாது. மேக்னிடியூட் ஆல்வேஸ் ஃபிக்ஸட். இப்ப மேக்னிடியூட் ஃபிக்ஸட்ன்றதுனால கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன பாருங்க, ½ mv². அப்ப அந்த இடத்துல v²ஓட மேக்னிடியூட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், அது ஃபிக்ஸடா இருக்கும். சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால கைனடிக் எனர்ஜி அஃபெக்ட் பண்ண முடியாது. சரி, ஏன் இந்த பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றோம்? நம்ம வொர்க் எனர்ஜி தியரம் படிச்சிருப்போமே, ஞாபகம் இருக்கா? வொர்க் எனர்ஜி தியரம் பசங்களா, do you remember வொர்க் எனர்ஜி தியரம்? வொர்க் எனர்ஜி தியரம்ல என்ன வரும்? work done is equal to work done by all the forces is equal to change in kinetic energy. படிச்சிருப்போமா? work done by all the forces is change in kinetic energy. So magnetic force ஆல உருப்படியா எந்த வித வர்க்குமே பண்ண முடியாது. சோ அவனால கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஏன் ஒர்க் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு பாருங்க. ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் எனக்கு ஒர்க் டன். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது டான்ஜென்ஷியலா இருக்கு, ஃபோர்ஸ் வந்து ரேடியல் டைரக்ஷன்ல இருக்கு. சோ ஆல்வேஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. சோ cos 90 0. சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால உருப்படியா எந்த வேலையும் பார்க்கவே முடியாது. வேலை பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? the kinetic energy is conserved. அவனால கைனடிக் எனர்ஜியை மாத்தவே முடியாது. டைரக்ஷனை திருப்பலாமே தவிர அந்த மேக்னிடியூட சேஞ்ச் பண்ண முடியாது. சோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஃபிக்ஸ்ட். பாருங்க, ½ mv² is constant. Magnetic force cannot change the kinetic energy of a body. That's it. Done. All right, முடிஞ்சிச்சு. இந்த டயக்ராம் பாருங்க, 3 டைமென்ஷனலா உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியும். லுக் அட் இட். எனக்கு நார்மலா ஒரு பாடி இந்த டைரக்ஷன்ல நான் லான்ச் பண்றேன். எனக்கு நார்த் போல்ல இருந்து சவுத் போல் மேக்னெட்டிக் இப்படி வந்துட்டு இருக்கா, நான் இந்த டைரக்ஷன்ல உள்ள லான்ச் பண்றேன். இங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாருங்க, இவனோட ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுறதுனால இந்த பாடி இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். இதுவே நான் என்ன பண்றேன், இங்க பெர்பெண்டிகுலரா கொடுக்கறதுக்கு பதில் லைட்டா இன்க்ளைன்டா கொடுத்துருக்கேன். ரைட், நான் ஒரு இன்க்ளைன்ல கொடுக்கும்போது இந்த இடத்துல லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு இன்க்ளைன்ல கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும், இவனை நான் parallel component and perpendicular component ரெண்டா ரிசால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த perpendicular component வந்து எனக்கு சர்க்குலர் மோஷனை கொடுப்பான். இந்த parallel என்ன தெரியுமா பண்ணுவான், ஒரு சர்க்கிளுக்கும் இவனை ஃபார்வர்ட்ல கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ரைட், he will keep moving forward. இவன் ஒரு சுத்தி இந்த இடத்துக்குள்ளார வர்றது, இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்குள்ளார இந்த parallel component அவனை ரைட்டா முன்னாடி தள்ளி இருப்பான். சோ ஒரு சுத்துக்கும் கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளிக்கிட்டே வந்துருவான். ரைட், சோ இதுதான் இன்க்ளைன்ட் அப்படின்றது. சோ இங்க டயக்ராம்ல கிளியரா காட்ட முடியல, நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு விஷுவலைஸ் இட். கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட் ரைட் நெக்ஸ்ட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. சோ இன்னைக்கான செகண்ட் டாபிக், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ரைட், இன்னைக்கான செகண்ட் டாபிக் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்ப காஸ் லாக்கு ஈக்குவலண்டான லா தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்ப ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா என்ன? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பசங்களா, கொஞ்சம் தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாம கவனிங்க. வாட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா? எனக்கு ஒரு க்ளோஸ்டு லைன் எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு காஸ் லால ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வேணும். இங்க ஒரு க்ளோஸ்டு லைன், ஒரு க்ளோஸ்டு லைன் எடுத்துக்கிட்டு இப்ப எனக்கு அந்த லைன் வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸை ஃபார்ம் பண்ணுதா? எனக்கு ஒரு நார்மல் க்ளோஸ்டு லைன் எடுத்துக்கிறேன். இப்ப ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கலா இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த லைனுக்குள்ளார, ஒரு க்ளோஸ்டு லைனுக்குள்ளார எனக்கு ஒரு ஃபில்ம், சோப் ஃபில்ம் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம சோப் ஃபில்ம் இருக்குன்னா தின் ஃபில்ம், அந்த மாதிரி எனக்கு ஒரு சோப் ஃபில்ம் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். ரைட், இப்ப அது அந்த ஃபில்ம்குள்ளார என்னால ஒரு வயரை உள்ள விட முடிஞ்சதுன்னா, ரைட், நான் ஒரு வயரை அதுக்குள்ளார பியர்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன். அண்ட் அந்த வயர்ல நான் கரண்ட் கொடுக்குறேன். இப்ப அந்த கரண்ட்னால அந்த வயர்ல இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா ஒரு சர்க்குலர் வயர் எடுத்துப்போம், ஒரு சைக்கிள் டயர் எடுத்துப்போமே. ஒரு சைக்கிள் டயர் சர்க்கிளா இருக்கா?
சைக்கிள் நார்மல் ஒரு சைக்கிள்ல இருந்து டயரை கழட்டி நம்ம சர்க்குலரா வச்சுப்போம். மண்டே எக்ஸாம் டாபிக் இருக்கு. எஸ் எஸ் கேமிங் தமிழ் 2605 இல்லை எஸ் நீங்க பார்க்கலாம். எக்ஸாம் இருக்குதுன்னா அதுக்கு தானே நடத்திக்கிட்டு இருக்கேன். யூ கேன் வாட்ச். உங்களுக்கு இந்த டாபிக் தேவைப்பட்டதுன்னா ப்ளீஸ் டூ வாட்ச். என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். ஒரு சைக்கிள் டயர், ஒரு சர்க்குலர் சைக்கிள் டயர் எடுத்துப்போம். அப்ப அந்த டயர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். யாருனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறவன் யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட், மூவிங் சார்ஜ் இல்ல ஒரு கரண்ட். இவங்க ரெண்டு பேரால தான், ரெண்டுமே ஒண்ணுதான், ரைட்? ஒரு கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொடுக்கும். இப்ப அந்த டயர் க்ளோஸ் பண்ணிருக்கிற சர்ஃபேஸ்க்குள்ளர எனக்கு ஏதாவது ஒரு கரண்ட் பியர்ஸ் பண்ணிட்டு வெளியே போகுதுன்னா, அந்த சர்ஃபேஸை வாட்டர் போட்டுட்டு வெளியே போச்சுன்னா அந்த கரண்ட்டுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற லிங்க் தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா கொடுக்கிறது. அதாவது கரண்ட் கேரிங் வயர் will reduce a magnetic field. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிரைவும் பண்ணியிருப்போம். 𝑯𝒆𝒊 லா யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அதே கரண்ட் கேரிங் வயர்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கிறது தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஃபர்ஸ்ட் அதோட மேக்னிடியூட் as well as டைரக்ஷன் ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, 𝑯𝒆𝒊 லா ஃபார்முலா. காஸ் லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். காஸ் லா ஃபார்முலா இருக்கா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E டாட் ds, அதாவது phi அப்படின்னு வரும், ரைட்? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E டாட் ds, இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, is q by epsilon naught அப்படின்னு படிச்சிருப்போம், ரைட்? இன்டெக்ரல் E டாட் ds is q by epsilon naught, காஸ் லா. அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் B டாட் dl. எனக்கு அங்க சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் போடுவேன், இங்க எனக்கு ஒரு லைன் இன்டெகிரேஷன் வேணும். இந்த பக்கம் q by epsilon naught, இங்க mu naught into I. எனக்கு அங்க டினாமினேட்டர்ல எப்சிலான் நாட் வரும், எனக்கு இங்க நியூமரேட்டர்ல மியூ நாட் வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க அந்த ஃப்ளக்ஸுக்கான காரணம் யாரு? இந்த சார்ஜ். இங்க இந்த ஃபீல்டுக்கான காரணம் இந்த கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணம் சார்ஜ், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணம் மூவிங் சார்ஜ், அது கரண்ட். ஸோ இதுதான் காஸ் லாக்கும் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் டெம்ப்ளேட், சேம் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற டேர்ம்ஸ் மாறினாலும் ஆல்மோஸ்ட் த பேட்டர்ன் ரிமைன்ஸ் சேம். அங்க ஃபீல்டு இன்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இங்க ஃபீல்டு இன்டு லைன். ரைட் சைட்ல Q அதாவது ஃபீல்டான சோர்ஸ், இங்க லெஃப்ட் சைட்ல B இந்த ஃபீல்டுக்கான சோர்ஸ் கரண்ட். தட்ஸ் இட். இப்போ இதோட டயக்ராம் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. நான் இந்த லைன் இருக்கு இல்லையா, சோ இதுதான் இந்த லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இந்த லைன்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அவன் என்ன பண்ணா, இது ஒரு யூனிஃபார்ம் லைன் இல்லைல்ல, சோ இதை நான் குட்டி 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 குட்டியா உடைச்சு பிரிச்சுக்கிறேன், ரைட்? சோ குட்டி 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 குட்டியா பிரிச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிஎல் செக்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். சோ லெஃப்ட் சைட்ல எனக்கு என்ன வேணும்? இந்த பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். அந்த பி வெக்டாருக்கும் இந்த டிஎல் வெக்டார் எப்படி இருக்கும்? சோ இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். இவங்களுக்கு நடுவுல இருக்கிறது தீட்டா. சோ பி டிஎல் காஸ் தீட்டா, ரைட்? அந்த பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் அதுதான் எனக்கு லெஃப்ட் சைட்ல. இன்டெகிரல் பி டாட் டிஎல் ஈக்குவல்ஸ் மியூ நாட் இன்டு இங்க ஐ எந்த கரண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஐ என்க்ளோஸ்ட். இங்க எனக்கு வெளியே I4 இருக்கு, இங்க I5 இருக்கு, அதை நான் கணக்குல எடுத்துக்க கூடாது. இந்த இன்டகிரேஷன் அது ரைட் சைட்ல எனக்கு அந்த சர்ஃபேஸ் அந்த லைனுக்குள்ளார இருக்கிற என்க்ளோஸ்ட் கரண்ட். காஸ் லா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இங்க சார்ஜ் என்க்ளோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா சார்ஜையும் நம்ம எடுத்துக்க முடியாது. நான் கன்சிடர் பண்ண சர்ஃபேஸ்க்குள்ளார இருக்கிற சார்ஜை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் கன்சிடர் பண்ண லைனுக்குள்ளார இருக்கிற கரண்ட்டை மட்டும்தான் நான் கணக்குல எடுத்துக்க முடியும். So only the currents that are enclosed within the line, அதை தான் நான் ரைட் சைட்ல எடுத்துக்கணும். ஆர் அந்த க்ளோஸ்ட் லைன்னால எனக்கு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் கிடைக்குமா, அந்த சர்ஃபேஸ்ல உடைச்சிட்டு புகுந்துட்டு போற கரண்ட்டை மட்டும்தான் நான் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மியூ நாட் இன்டு ஐ என்க்ளோஸ்ட். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இன்டெகிரல் பி டிஎல் இஸ் மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். அண்ட் பசங்களா, இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஆல் த கரண்ட்ஸ் சிமிலர் டு காஸ் லா. காஸ் லால நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆல் த சார்ஜஸ், ரைட்? பட் ரைட் சைட்ல இருக்கிற டேர்ம் ஒன்லி பை த என்க்ளோஸ்ட் பார்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் இங்க தேர் இஸ் a ரீசன். இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த வயர்னால இந்த கரண்ட்னால எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்னே வச்சுப்போமே. அந்த ஃபீல்டு லைன், let's say this is a current carrying wire,
கரண்ட் கேரிங் வயரை சுத்தி சர்க்கிளா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த வயரை சுத்தி எனக்கு கான்சென்ட்ரிக்கா சர்க்குலரா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்? இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த வயர்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே எப்படி உள்ள வந்ததோ அப்படியே வெளியே போயிடுச்சு. கரெக்டா? எப்படி உள்ள வந்ததோ அப்படியே வெளியே போயிடுச்சு. மீனிங் இதுக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்ததுன்னா சைமல்டேனியஸா ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். நம்ம ஆர்டிபிஷியலா அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ரைட்? இப்போ நான் இந்த செக்மெண்ட்ல பாத்துருக்கிறேன்னா இந்த செக்மெண்ட்ல எனக்கு இந்த ஃபீல்டு இப்படி இருக்கு, ரைட்? ஸோ இந்த இவன் வந்து B4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ B4.dl நான் இங்க போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா இந்த இடத்துல -B4.dl வரும், ரைட்? அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் எனக்கு, ரைட்டா? ஸோ லெஃப்ட் சைட் போடும்போது நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஆல் த கரண்ட்ஸ் போட்டுக்கணும். பட் ரைட் சைட்ல இதுக்குள்ள இருக்கிற என்க்ளோஸ்டு கரண்ட் மட்டும் தான் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்க முடியும், ரைட்? ஸோ அந்த டிஃபரன்ஸை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரியலனாலும் பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்ல என்ன, லெஃப்ட் சைட்ல இட் இஸ் டியூ டு ஆல் கரண்ட்ஸ், பட் ரைட் சைட்ல இட் இஸ் ஒன்லி டியூ டு த என்க்ளோஸ். ரைட் சைட்ல என்க்ளோஸ்டு கரண்ட் மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ரைட் சைட்ல இட் இஸ் என்க்ளோஸ்ட். டன், அவ்வளவுதான். இப்போ இதை வச்சு நான் எப்படி எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் வயர், ஐ திங்க் நேற்றுக்கு போன செஷன்ல தான் போட்டோம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய டெரிவேஷன் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஒரு இன்ஃபைனைட் லாங் வயர் இருக்குது, அதுல இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வச்சு அது ஒரு ஆங்கிள் வச்சு சப்ஸ்டிடியூஷன் இன்டகிரேஷன் போட்டு ஒரு 4 பேஜ் நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன். அதோட டயக்ராம் டெரிவேஷன் 2 to 3 பேஜஸ் நமக்கு போயிருக்கும். அத 2 ஸ்டெப்ல போடலாம். 𝑯𝒆𝒐 இஸ் லைக், எப்படி சொல்றது, அல்டிமேட் பவர்ஃபுல் வெப்பன். அதை வச்சு அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் டெரிவேஷன் கூட நம்ம 2 செகண்ட்ல போடலாம், ரைட்? லுக் அட் இட். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்டு டியூ டு அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அதாவது ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு, இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், ரைட்? இவன் வந்து ஐன்ற கரண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம், இன்ஃபைனைட்லி லாங். இப்போ இவனை சுத்தி நான் ஒரு ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ் எடுத்துட்டு அந்த சர்ஃபேஸ்ல இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார்முலா எடுத்துப்போமா? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் B.dl ஈக்குவல்ஸ் μ0 into I enclosed, right? I enclosed. காஸ் லால சொன்ன அதே ஸ்டோரி தான் பார்த்தீங்களா? காஸ் லாக்கு நம்ம சிமெட்ரிக்கலா சர்ஃபேஸ் எடுத்தா ப்ராப்ளம் ஈஸி. அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூட்டல் லாகும் நான் கொடுத்திருக்கிற பாடிக்கு தகுந்த மாதிரி சிமெட்ரிக்கலா லைனை சூஸ் பண்ணேன்னா ப்ராப்ளம் இஸ் ஈஸி. நான் எப்படி வேணா எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு கண்டினியூஸ் லைனா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் கண்ணா பண்ண ஸ்டார் ஷேப்ல கூட லைன் எடுப்பேன், டப்பா ஷேப்ல எடுப்பேன், முட்டை ஷேப்ல எடுப்பேன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் அப்படிலாம் எடுத்தா அதோட கான்சிக்வன்சஸ் நான் தான் பேர் பண்ணணும். அந்த ஷேப்புக்கு நான் என்ன லைன் சர்ஃபேஸ் லைன் ஷேப் எடுத்தா, அதாவது கண்டக்டர் எந்த ஷேப்ல இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நான் எந்த ஷேப்ல லைன் எடுத்தா எனக்கு ஈஸியா வரும்ன்றத யோசிச்சு அந்த மாதிரி எடுத்தா ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கா, ஸோ அவனை சுத்தி ஒரு சிம்பிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எடுத்துக்கிறேன், ரைட்? ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன்ல எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு, அவனை சுத்தி ஒரு சின்ன கண்டக்டர், ஒரு சின்ன கான்சென்ட்ரிக் சர்க்குலர் சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன், ரைட்? சர்க்குலர் சர்ஃபேஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல. இப்போ இந்த கரண்ட்னால இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றது எனக்கு வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, சிம்பிள். அந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம B அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். லெட்ஸ் அசியூம் தட் த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேர் இஸ் P, ரைட்? இப்போ லெஃப்ட் சைட்ல எனக்கு என்ன வேணும், B.dl, ரைட்? இந்த இடத்துல நான் dl எலிமெண்ட் எப்படி எடுத்துக்கலாம், லெட்ஸ் டேக் இந்த பாயிண்ட்ல dl எப்படின்னு எடுத்தா எனக்கு dl எலிமெண்ட்டும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், B வெக்டாரும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். B வெக்டார் இஸ் ஆல்சோ இன் த சேம் டைரக்ஷன், ரைட்? ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும், ஓகே? ஸோ சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இங்க நான் எந்த சர்க்கிள் எடுத்தாலும் அதுல நான் ஒரு dl எலிமெண்ட் கன்சிடர் பண்ணா அந்த dl-ஓட அதே டைரக்ஷன்ல தான் B வெக்டாரும் இருக்கும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் B and dl is 0, ரைட்? ஸோ எனக்கு B.dl ஃபார்முலா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணா this will become B.dl cos theta. ஸோ இங்க
theta is 0 degree. So B dl. Cos 0 is 1. எனக்கு B dl அப்படின்னு வந்துரும். Alright. இப்போ next. Cos 0 எனக்கு B dl. Right hand side simple mu into இந்த wire இந்த shape நான் எடுத்திருக்கேன்னா round shape அதுக்குள்ள எனக்கு போற current value என்ன பாருங்க simple I. So அதுக்குள்ள போற current value is I. So mu naught into I, which is mu naught into I. இப்போ dl vector என்ன integral dl. எனக்கு இந்த b ஓட magnitude எனக்கு change ஆக போறது கிடையாது. dl ஓட வேல்யூ மட்டும் நான் இன்டகிரேட் பண்ணா போதும் இந்த இடத்துல. b ஓட magnitude for ஒரு வேல்யூ ஆஃப் r க்கு எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஒரு சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be same. இப்போ எனக்கு இன்டெகிரல் dl. ஸோ இந்த இடத்துல இதை நான் கண்டினியூஸா இன்டகிரேட் பண்ணா யோசிச்சு பாருங்க, ஒரு சர்க்கிளை dl-ஆ பிரிச்சு நான் ஒரு ஃபுல் சர்க்கிளை இன்டகிரேட் பண்ணா எனக்கு வர்ற ஆன்சர் என்னவா இருக்கும்? சிம்பிள் 2πr. ஒரு சர்க்கிளோட லிட்ரல் இன்டகிரேஷன், ஒரு சர்க்கிளோட இன்டகிரேஷன் ஓவர் இட்ஸ் லென்த், எனக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஆன்சரா வரும். இன்டெகிரல் dl ஓவர் அ சர்க்கிள் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். இங்க நம்ம மேனுவலா இன்டெகிரல் போடணும், இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒரு சர்க்கிளோட பவுண்டரியில நான் ஒரு ஃபுல் இன்டகிரேஷன் போட்டேன்னா அதோட ஃபைனல் ஆன்சர் 2πr அப்படின்னு வரும். ஸோ b டாட் 2πr ஈக்குவல்ஸ் mu naught I. So b is mu naught I by 2πr. Simple. அவ்வளவுதான். b is mu naught I by 2πr. ஒரு infinite long current carrying conductor ஓட magnitude is b is equal to mu naught I by 2πr. அவ்வளவுதான். இதுக்கு தான் நம்ம இன்னைக்கு அவ்வளோ பெரிய பேஜ் போட்டுட்டு இருந்தோம் டெரிவேஷன். சூப்பர்ல, சோ சிம்பிள். அதான் சொன்னேன், ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இட்ஸ் லைக் சூப்பர் பவர்ஃபுல். இப்போ அடுத்தது சாலினாய்டு. சாலினாய்டுக்கு நம்ம டிரைவ் பண்ணிட்டோமா? சாலினாய்டு அன்னைக்கு நம்ம டிரைவ் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சாலினாய்டை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த மாடல்ல இருக்கும். ரைட், இப்படி இருக்குமா? இப்போ எனக்கு இதுல கரண்ட் நான் என்ன பண்றேன், இந்த டைரக்ஷன்ல கரண்ட்டை பாஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட், எனக்கு கரண்ட் இப்படி 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 ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை கிளியரா பாக்குறதுக்காக வில் டூ ஒன் திங். நான் இதோட டாப் சர்ஃபேஸையும் பாட்டம் சர்ஃபேஸையும் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆர் இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் இது என்ன பண்றேன்னா அப்படியே சென்டர்ல ஒரு போடு போடுறேன். டாப்ல இருந்து சென்டர்ல அப்படியே வெர்டிகலா ஒரு போடு போட்டு நான் அதோட ஒரு பாட்டம், அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, இமேஜின் திஸ் இஸ் சிலிண்டர். அதாவது இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். இந்த வாட்டர் பாட்டில் ஹரிசாண்டலா இருக்கு, அதான் சொலினாய்டுன்னு வச்சுப்போம். இப்போ இவனை நான் டாப்ல இருந்து சென்டர்ல ரெண்டா வெட்டுறேன். லெட்ஸ் சே லைக் சென்டர்ல இப்படி ரெண்டா வெட்டினேன்னா என்னால இந்த லாங்கிடியூடினல் செக்ஷனை கிளியரா பார்க்க முடியும்ல. ஸோ இப்படி போட்டா கிராஸ் செக்ஷன், இப்படி போட்டோம்னா லாங்கிடியூடினல் செக்ஷன். அந்த லாங்கிடியூடினல் செக்ஷனை போட்டேன்னா எனக்கு திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. அந்த டாப் சர்ஃபேஸ்ல நான் கட் பண்ண வயர்ஸ் இப்படி இருக்கும், நான் பாட்டம் சர்ஃபேஸ்ல கட் பண்ண வயர்ஸ் இப்படி இருக்கும். ரைட், ஸோ இங்க இருந்து எனக்கு கரண்ட் வில் கம் டுவர்ட்ஸ் மீ. இங்க இருந்து வெளியே வயர் வந்து கரண்ட் இப்படிக்கா உள்ள போகும். ரைட், ஸோ எனக்கு மேல இருந்து கரண்ட் வெளியே வந்து கீழ் வழியா உள்ள போகும், வெளியே வந்து உள்ள போகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வயர் எடுத்தோம்னா இங்க இருந்து கரண்ட் வெளியே வந்து இதுல அடிச்சு உள்ள போகும். பிஹைண்ட் த போர்டு உள்ள போயிட்டு மேல இருந்து வெளியே வந்து உள்ள போகும். புரியுதா? திஸ் இஸ் அ ரியல் டயக்ராம், பட் நமக்கு அனாலிசிஸ்க்கு திஸ் இஸ் பெட்டர். அதனால இப்படி போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதுல நான் ஒரு ஆம்பீரியன் லூப் கன்சிடர் பண்ணோம். காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஆம்பீரியன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பீரியன் லூப். இப்போ இங்க நான் இந்த மாதிரி ஒரு ஆம்பீரியன் லூப் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட், ஆம்பீரியன் லூப். ஸோ இது ஒரு ஏன்னு எடுத்துப்போம், இது ஒரு பி, சைடு ஏ பி அப்படின்னு எடுத்துப்போம். ஆம்பீரியன் லூப். ரைட்டா? இப்போ இதுக்கு நான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ the formula is closed integral b dot dl equals mu naught into I n closed. இப்போ நார்மல் சாலினாய்ட்னாலே அதுல n வந்து கொடுத்துடணும். n is number of turns per unit length. ரைட், இந்த டேட்டா நமக்கு கொடுத்துடணும். number of turns per unit length. ஓகே, இப்போ எனக்கு தேவைப்படுற டர்ன்ஸ்ல எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அதாவது நான் கன்சிடர் பண்ற சர்ஃபேஸ்க்குள்ளர எனக்கு எவ்வளவு கரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ற க்ளோஸ்டு பார்ட் இது. அப்போ இதெல்லாம் தான் இந்த சர்ஃபேஸ்ல புகுந்து வர்ற கரண்டா? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா படி நான் ஒரு ஆம்பீரியன் லூப் எடுத்துட்டு அந்த லூப்புக்குள்ளார பியர்ஸ் பண்ணி வர்ற கரண்ட் எவ்வளோ அப்படின்றதான் நான் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த லூப்புக்குள்ளார எனக்கு பியர்ஸ் ஆகிற கரண்ட் இது.
right? அப்ப இந்த இடத்துல small n ஓட வேல்யூ என்ன? number of turns per unit length. okay, so இப்போ எனக்கு n அப்படின்றது தான் வேணும், number of turns. நான் கன்சிடர் பண்ணியிருக்கிற செக்ஷன்ல இருக்கிற number of turns என்ன, அதுதான் எனக்கு வேணும், ரைட்டா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த number of turns n into L is equal to total number of turns. இது general formula. total number of turns. எனக்கு தேவையான இந்த செக்ஷனுக்குள்ள லென்த் எவ்வளோ? a. so n into a, அதுதான் எனக்கு தேவையான total number of turns. ஏங்கிற லென்த்ல n suffix a, அது into கிடையாது, suffix a, ரைட்? இந்த ஓகே, அந்த சஃபிக்ஸை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், கன்ஃபியூஸ் ஆகும். சோ இப்போ நான் கன்சிடர் பண்ற சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் இன்டு a வேல்யூ. நான் கன்சிடர் பண்ண லென்த், அது எனக்கு நான் கன்சிடர் பண்ண லென்த்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எனக்கு கொடுக்கும். அப்படியே வச்சிரும். சரி, இப்ப எதுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இங்க எனக்கு இருக்கிற கரண்ட் வேணும் தானே. சோ அந்த லென்த்ல எத்தனை டர்ன்ஸ் இருக்கோ அத்தனை தடவை கரண்ட் அந்த சர்ஃபேஸை பியர்ஸ் பண்ணி போகுதுன்னு போகுது இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு நான் எடுத்திருக்கிற சர்ஃபேஸ்குள்ள எத்தனை தடவை காயில் டர்ன் ஆயிருக்கோ அத்தனை தடவை கரண்ட் அந்த சர்ஃபேஸை உடைச்சிட்டு எனக்கு வரும், சர்ஃபேஸ்ல ஓட்ட போட்டுட்டு எனக்கு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ தட் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா μ0 இன்டூ ஐயோட ஒரு வேல்யூ, ஒரு கரண்டோட வேல்யூ இன்டூ எத்தனை டைம்ஸ் அந்த காயில் அங்க ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த NA, கரெக்டா? NA டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகுது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் ஸ்மால் n. அப்போ அது இன்டூ நான் கன்சிடர் பண்ற லென்த். ஸோ n இஸ் a number of turns per unit length into நான் கன்சிடர் பண்ண லென்த் இஸ் a. அத்தனை தடவை எனக்கு கரண்ட் வரும். ஸோ the idea is I enclosed, இங்க என்ன வரும்னா I into n into a, right? I into n into a. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல BDL, இப்போ எனக்கு இங்க 4 பார்ட்டா பிரிச்சு இன்டகிரேட் பண்ணணும், ரைட்? இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இந்த 4 பார்ட்ஸையும் நான் தனித்தனியா பிரிச்சு இன்டகிரேட் பண்ணணும், ரைட்? இப்போ பாட்டம் பார்ட்ல எனக்கு இந்த சாலினாய்ட்ல பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும், கரெக்டா? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே இருக்காது, இதுக்குள்ளார மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இப்படி, ரைட்? அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க, ஹரிசான்டலா இருக்கும் சாலினாய்ட்குள்ளார. ஸோ இந்த செக்மெண்ட்லயும் B டாட் DL ஈக்குவல் 0. ஏன்னு யோசிச்சு பாருங்க, B டாட் DL ஈக்குவல் 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹரிசான்டலா இருக்கு, எனக்கு அந்த DL வெர்டிகலா இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 degrees. ஸோ B டாட் DL இன்டு cos 90 0 அப்படின்னு வந்துடும். ஸோ நான் அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற சர்ஃபேஸ் லைனையும் ரைட் சைட் லைன்லையும் நான் BDL போட்டோம்னா இட்ஸ் கோயிங் டு பிகம் 0, ரைட்? இப்போ டாப் சர்ஃபேஸ் வந்து எனக்கு சொலினாய்ட் விட்டு வெளியே இருக்கு. ஸோ இங்க BDL ஈக்குவல் 0. ரீசன் என்ன? B இஸ் ஈக்குவல் டு 0. இங்க θ ஈக்குவல்ஸ் 90 டிகிரி, ரைட்? ஸோ 3 லைன்ஸ்லயுமே நான் கன்சிடர் பண்ண லூப்ல 4 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன் அந்த லூப்பை. 3 பார்ட்ல 0, மீதி இருக்கிற ஒரு பார்ட்ல மட்டும்தான் எனக்கு BDL இஸ் வேலிட், ஒரு ப்ராப்பர் நம்பர் வருது. அந்த BDL என்ன? ஸோ சிம்பிள், இன்டகிரல் B டாட் DL. இங்க ஆங்கிளும் எனக்கு 0 டிகிரி தானே, B இந்த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட்ல இருக்கு, DLும் அதே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ BDL இஸ் 0. I mean BDL இல்ல, ஆங்கிள் பிட்வீன் B and DL இஸ் 0. ஸோ cos 0 இஸ் 1. ஸோ BDL இன்டகிரேட் பண்றப்போ இதோட லென்த் எனக்கு வேணுமா? நான் 0ல ஆரம்பிச்சு A வரைக்கும் இன்டகிரேட் பண்றேன். ஸோ B கான்ஸ்டன்ட், DL இன்டகிரேட் பண்ணா எனக்கு L அப்படின்னு வரும். ஸோ 0 to A I have to integrate. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாருங்க, B into integral DL 0 to A, which is B into L 0 to A, upper limit minus lower limit. இவ்வளோலாம் போட தேவையில்ல, நம்ம டைரக்டாவே சொல்லிடலாம். பட் உங்க திருப்திக்காக முழுசா போடலாம். Sorry, 0 to A, upper limit minus lower limit. Upper limit is A minus 0. B into A அப்படின்னு வருமா? B into A. இப்போ நம்ம ஃபைனலா ரெண்டுத்தையும் தூக்கி என்னோட ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ரிசல்ட் B into A, ரைட் ஹேண்ட் சைட்ல I enclosed கண்டுபிடிச்சிட்டேன், தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ என்ன ஆகும்? B into A is μ0 into I enclosed க்கு பதில் INA. ஸோ A கேன்சல் ஆயிடுச்சா?
So V is equal to mu naught Ni. அவ்வளவுதான். Done. So magnetic field of a solenoid due to the current I flowing through it. அவ்வளவுதான். N turns இருக்கிற ஒரு solenoidல I என்ற கரண்ட்டை பாஸ் பண்ணேன்னா அதோட இன்டீரியர் ரீஜன்ல எனக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுதான் mu naught Ni. So we have derived it successfully using Ampere's circuital law. Right? Done. Superla. Easy. Right. And அடுத்து, so this is கடைசி ஒரு டாபிக் மட்டும் பார்த்துடலாம். ஹாலோ as well as solid. எப்பவுமே இந்த ஹாலோ சாலிடை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஹாலோ வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிவிசி பைப் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பிவிசியில காப்பர்ல ஒரு பைப் வச்சிருக்கேன். இந்த மெட்டல் வாட்டர் பாட்டிலே வச்சுப்போமே, எனக்கு இந்த டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ்ல எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாலோ மெட்டல் டியூப். அதுல நான் ஒரு கரண்ட் அனுப்புறேன். இப்ப அவனால எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமான்னு கேட்டா எஸ் 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 டெஃபினட்டா எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்ப அவனால இன்டீரியர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா நோ, இருக்காது. ஏன் யோசிச்சு பாருங்க. அக்கார்டிங் டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா எனக்கு இதுதான் அந்த ஹாலோ டியூப், இன்ஃபைனைட்லி லாங். அவன்கிட்ட ஒரு கரண்ட் ஐ போயிட்டு இருக்கு அந்த டியூப்ல, அந்த டியூபோட பாடியில ஒரு கரண்ட் ஐ போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ரைட்? இப்போ இந்த டியூப்ல இன்டீரியர் ரீஜன்ல நான் ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஆம்பீரியன் லூப் இன்டீரியர்ல கன்சிடர் பண்ணிக்கிறேன். எங்க ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம் பி. ஆனா இங்க கரண்ட் ஏதாவது இருக்கா பாருங்க, எந்தவித கரண்ட்டுமே இல்லைல்ல. கரண்ட்ங்கிறது எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கு. அந்த லூப்ல அந்த லூப்புக்குள்ளார எந்தவித கரண்ட்டும் எனக்கு பியர்ஸ் பண்ணிட்டு போகவே இல்லை. ஸோ நான் ஆம்பீரியன் லா அப்ளை பண்ணா எனக்கு இன்டெகிரல் BDL is equal to mu naught into 0 அப்படின்னு வரும். enclosed current 0 இன்சைட்ல, B இன்சைட். ரைட்? ஸோ அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஒரு ஹாலோ சிலிண்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் இஸ் 0. அதே ஒரு ஹாலோ சிலிண்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட். ஸோ நான் இங்க இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் நான் கன்சிடர் பண்றேன். ரைட்? அவுட் சைட்ல. ஸோ அதோட ரேடியஸ் R அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நம்ம வெறும் the current passing through this surface மட்டும் இருந்தா போதும் தானே, எனக்கு வேற எந்தவித இன்டகிரேஷன் தேவையில்லை. நான் கன்சிடர் பண்ணிருக்கிற சர்ஃபேஸோட ரேடியஸ் சர்ஃபேஸ் இல்ல, அந்த லூப்போட ரேடியஸ் எவ்வளவு கரண்ட் பூந்து போகுது, ஃபுல் கரண்ட்டும் அதுக்குள்ளார தான் பூந்து போகுது. ஸோ அப்ப ஆம்பியர் லா படி BDL is equal to mu naught IR. ரைட்டா? BDL is equal, sorry, IR எங்க வருது, mu naught into I enclosed, mu naught I. அவ்வளவுதான். இந்த DL இன்டகிரேட் பண்ணா நமக்கு இந்த DLங்கிறது இங்க எடுத்துருப்போம், DL அப்படின்றது. ஸோ இன்டகிரேட் பண்ணா எனக்கு 2πr ஆன்சரா வரும். ஸோ B into 2πr equals mu naught I. ஸோ அதை தூக்கி நான் இங்க I can rearrange it in this way. இந்த 2πr நான் டினாமினேட்டர்ல கொண்டு போனேன்னா I'll get the magnetic field out. இது சிம்பிள். எந்த ஃபார்முலா? ஒரு thin wire, thin current carrying wire, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு டியூபோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு 2 டைமென்ஷனலா சிமெட்ரிக்கலா இருக்கிற ஒரு பாடி சிலிண்டர், அதாவது எனக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்றது that is a vertically long thin இல்ல thick சிலிண்டர், எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அவன்கிட்ட ஒரு கரண்ட் இருக்கு அப்படின்னா அவனோட எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஹிஸ் ஜாமெட்ரி. அவன் சாலிடா ஹாலோவா அதெல்லாம் தேவையே கிடையாது. அவன் ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கான், அவன்கிட்ட கரண்ட் வெர்டிகல் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கரண்ட் வெர்டிகல் டைரக்ஷன்ல போகுது, அதுதான் இம்பார்ட்டன்ட். அவன் ஹாலோ சாலிடா நமக்கு தேவையில்லை. ஸோ அவனுக்கு வெளியே இருக்கிற ரீஜன்ல வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? 2π mu naught I by 2πr. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? சாலிட் அண்ட் ஹாலோக்கு there is no difference for points outside. ரைட்? இப்போ சாலிடுக்கு இன்சைட்ல என்ன வரும் பாருங்க, எனக்கு ஒரு சாலிட் ராட். இப்போ நம்ம பார்த்தது ஹாலோ டியூப், அதுக்கு பதில் நான் ஒரு சாலிடான காப்பர் ராட் எடுத்துக்கிறேன், அதுல ஃபுல்லா கரண்ட் கொடுக்குறேன். எனக்கு என்டையர் ரீஜன்ல கரண்ட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ நான் அவுட்டர்ல ஒரு லூப் போட்டேன்னா அதே ஃபார்முலா தான் திருப்பி வரும், mu naught I by 2πr. அவுட்டருக்கு எனக்கு சேம் ஃபார்முலா தான் வரும். இன்டீரியருக்கு எனக்கு எவ்வளவு கரண்ட் வரும், எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்? லெட்ஸ் சே இன்டீரியர்ல நான் இப்படி ஒரு லூப் எடுக்கிறேன், ஆம்பீரியன் லூப் இப்படி எடுத்துக்கிறேன், ஸ்மால் r, ரேடியஸ் r. இப்போ இந்த சர்ஃபேஸ்ல இங்க த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் எனக்கு கரண்ட் இருக்கு. அப்ப இங்க கூட எனக்கு கரண்ட் பாஸ் ஆகி போகணும்ல. ரைட்? இவனோட சர்ஃபேஸ்ல கூட எனக்கு கரண்ட் பாஸ் ஆகி போகணும். இப்ப இவன்ட்ட இருக்கிற டோட்டல் கரண்ட் எவ்வளோ அப்படின்றத நான் கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, லெஃப்ட் சைட்ல எனக்கு என்ன வரும், BDL is equal to mu naught into I enclosed.
இப்போ இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது b into 2 pi r அவ்வளவுதான். லெஃப்ட் சைடுல இருக்கிறது எனக்கு b into 2 pi r அது ஃபிக்ஸ். ஏன்னா இந்த குட்டி ஆருக்கு நான் b into 2 pi r போடணும். இப்போ ரைட் சைடுல இருக்கிற என்க்ளோஸ்டு கரண்ட் தான் எனக்கு வேணும். இப்போ அந்த என்க்ளோஸ்டு கரண்ட்டுக்கு நம்ம டைரக்ட் வேரியேஷன் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது டோட்டல் I அப்படின்ற கரண்ட், லைக் தி கேபிட்டல் I அப்படின்ற கரண்ட் டோட்டல் ஏரியால எனக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ I is flowing over an area of pi r square. அதாவது எனக்கு ஃபுல் ஐயும் அந்த pi r ஸ்கொயர்ன்ற ஏரியால எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. distributed over the entire area. இப்போ எனக்கு அதுல பியாண்ட் ஏரியால what will be the current? அதாவது what will be the value of I which is distributed over pi r square. இப்போ நான் cross multiply பண்ணேன்னா பாருங்க, I into pi r square by pi r square equals small current. So இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? இப்போ இவனை தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதுதான் எனக்கு தேவையான I enclosed. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுமா? ஸோ I into mu naught அங்கே இருக்கு, I into r square by capital R square. இப்போ இந்த ஒரு ஆரம் இவனையும் நான் கேன்சல் பண்ணிட்டா b is equal to mu naught I by 2 pi r into r by r அப்படின்னு வரும். இதுதான் இவங்க r ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. மீனிங் மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸ்மால் r தவிர. So everything is constant, small r மட்டும் தான் it's a variable and that is linearly increasing. So ஒரு solid cylindrical wireல நான் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இன்சைட் த சிலிண்டர்லயும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஹாலோல இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஒரு சாலிட்ல எனக்கு இன்சைட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இட்ஸ் லீனியர்லி இன்க்ரீசிங் டில் இட் ரீச்சஸ் த அந்த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ற வரைக்கும். திஸ் இஸ் ஆர். இதுதான் எனக்கு அந்த சர்ஃபேஸ் வர வரைக்கும் லீனியர்லி இன்க்ரீசிங். அதுக்கப்புறம் எனக்கு இட் இஸ் ஜஸ்ட் இன்வெர்ஸ்லி டிக்ரீசிங். இட் டிக்ரீசஸ் இந்த ரேஷியோ 1/r. இதுதான் சாலிட் அண்ட் ஹாலோ. எஸ் பசங்களா, ஸோ முடிஞ்சிருச்சு. நவ் வில் டூ சம் questions பார்ப்போமா? Right, look at the first question. Right. So first question பாருங்க. A particle of charge Q, mass m and kinetic energy E enters a magnetic field perpendicular to its velocity and undergoes circular motion of radius r. Which of the following curve represents a variation of r with E? So variation of r with E. Right? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சர்க்குலர் மோஷனுக்கான பேசிக் ஃபார்முலா நம்ம எழுதிப்போம். அதுக்கு அடுத்தது எனர்ஜிக்கும் ரேடியஸுக்கும் இருக்கிற அந்த பேசிக் ஃபார்முலால இருந்து ஆர் கண்டுபிடிச்சு எனர்ஜிக்கும் ஆருக்கும் இருக்கிற லிங்க் என்ன அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் இட். ஒரு சர்க்குலர் மோஷனோட பேசிக் ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோமா? அப்போ வாட் இஸ் இட்? mv² by r equals bqv. பார்த்தோமா? mv² by r is bqv, right? இதுவும் இந்த ஸ்கொயர் மட்டும்தான். இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க இங்க. mv equals mv by r equals bq. The basic formula. Kinetic energy formula என்ன? half mv square. Correct? So இதுல இருந்து நான் இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிச்சு அதை தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணனா எனர்ஜி, this is E is kinetic energy. Yes, kinetic energy. நம்ம E அப்படின்னு எடுத்துப்போம். A is kinetic energy. So அந்த E-க்கும் R-க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும். So here இதுல V என்ன வரும் பாருங்க. V is equal to, wait, நான் இங்கே போட்டுக்கிறேன். V is equal to, right, BQR by M. So V is equal to BQR by M. இந்த V-யை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரைட், அந்த வெலாசிட்டியை தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. E is equal to half m b square q square r square by m square. அவ்வளவுதான். ஓகே, ரிலேஷன் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. தட்ஸ் ஓகே. நமக்கு தேவையானது என்ன? E and R கான ரிலேஷன்ஷிப். So E
is proportional to r square சொல்லிக்கலாமா? E is proportional to r square. அவ்வளவுதான். ரைட்? சோ அப்ப E is proportional to r square அப்படின்னா நமக்கு இங்க r எல்லாமே vertical axisல இருக்கு, E எல்லாமே horizontal axisல இருக்கு. ரைட்? இது என்ன மாதிரியான பாரபோலான்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஓகே, நானே ஆன்சர் சொல்லிட்டேனா? ஓகே, C option is cancelled, E option is cancelled. So இது வந்து எனக்கு ஒரு straight line wrong. ஏன்னா இங்க power 2 இருக்குது, அதனால இந்த ஆன்சர் வராது. இங்க this is a hyperbola, அதனால எனக்கு இங்க வராது. இது ஒரு inverse relationship, this is hyperbola, வராது. So it has to be either D or A. இப்போ A or D அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா you'll get the answer. என்ன ஆகும் பாருங்க, E is proportional to r square. So இது என்ன டைப் ஆஃப் பாரபோலா அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. E is proportional to r square. So இங்க பாத்தீங்கன்னா x is proportional to y square அப்படின்னு வருமா? X is proportional to y square. Right? So it's an opening right side parabola. So max நீங்க படிச்சிருப்பீங்க கோனிக் செக்ஷன்ஸ்ல பாரபோலால 4 இருக்குது, டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட். So இது எனக்கு ஓப்பனிங் ரைட்வர்ட் பாரபோலா. Yes, answer is option A. அவ்வளவுதான். ரைட்? இல்ல நீங்க இங்க நம்பர் கூட சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். you'll get the answer. நீங்க ஒரு நம்பர் சப்ஸ்டிடியூட் பண்ணா you'll get the answer. அடுத்த क्वेश्चन போமா? Look at it. Uniform magnetic fields of different strengths B1 and B2, both normal to the plane of the paper, exist as shown in the figure. Okay, so B1 B2 ரெண்டுமே plane of paper க்கு perpendicular இருக்கு சொல்லியாச்சு. A charged particle of mass m and charge q at the interface at an instant moves into region 2 with a velocity v. சரில, இங்க ஆரம்பிச்சு அது region 2 குள்ளர போகுது with a velocity v and returns to the interface and continues to move into region 1 and finally reaches the interface. சரி, முதல்ல region 2 குள்ளர பூந்து வந்து அதுக்கப்புறம் region 1 குள்ளர வந்து திருப்பி அதே இன்டர்ஃபேஸுக்கு வருது. What is the displacement of the particle during this movement along the interface? So அவன் ஒரு சுத்தி வர்றப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல அவன் ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கும் முடிகிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? Consider the velocity of the particle to be normal to the magnetic field and B2 is greater than B1. So B2 and B1 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு B2 வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B2 is greater than B1. இப்போ பசங்களா இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. பாயிண்ட் என்னன்னா, இவன் ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கே திருப்பி வரமாட்டான், வேற ஒரு பாயிண்ட்டுக்கு போய் தான் நிற்பான். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒன்னு நமக்கு இப்படி வரணும் இல்ல இப்படி வரணும். ரைட்? இவன் இங்க இப்படி குட்டியோண்டு ரேடியஸ்ல வந்து விழணும், இல்ல பெரிய ரேடியஸ்ல வந்து விழணும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு ஓவராலா இங்க தேவைப்படுறது இந்த பாயிண்ட், ஆரம்பிக்கிற பாயிண்ட்டுக்கும் முடிக்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப். ரைட்? இன்னொன்னு நம்ம ரேடியஸோட ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். இஃப் யூ ரிமெம்பர், mv²/r is equal to bqv அப்படின்னு சொன்னோம். இதை கேன்சல் பண்ணி விட்டா r என்ன வரும் பாருங்க, mv/bq. ரைட்? அப்போ r is inversely proportional to b. யாருக்கிட்ட ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கோ அங்க ரேடியஸ் வேல்யூ கம்மியா இருக்கும். இங்க யாரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகம்? B2ஓட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா? அப்போ அவனோட ரேடியஸ் கம்மியா இருக்கும், B1ஓட ரேடியஸ் அதிகமா இருக்கும். ஸோ சப்போஸ் இங்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுப்போமே, ஸோ B1ஓட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கிறதுனால let this be அவன் ரேடியஸ். B1ல அவன் ஒரு செமி சர்க்குலர் பாத்துக்குள்ள போந்து வரான். இங்க வர்றப்போ இவன் வீக்கா இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வரும். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? ஸோ இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, மொத ரேடியஸ் B1ஓட R1 வச்சுப்போம், இது D1 அப்படின்னு வச்சுப்போம். டயமீட்டர் இந்த ரெண்டு D2. ஓகே, செகண்ட் ரீஜன்ல இருந்த டயமீட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ரீஜன்ல இருக்கிற டயமீட்டர் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். டயமீட்டர் 1 மைனஸ் டயமீட்டர் 2, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சிம்பிள். கதை புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க போட ஆரம்பிங்க. I'll explain the story once again. ரெண்டு டிஃபரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இதுல 2 வந்து ஸ்ட்ராங்கர் ரீஜன், 1ங்கிறது வீக்கர் ரீஜன். இப்போ அவன் முதல்ல 2குள்ளர என்டர் ஆகுறான். அப்போ என்டர் ஆனவனா சர்க்குலர் பாத்துக்கு போவானா? அப்போ இங்க
அரை சர்க்கிள் தான் அவனால சுத்த முடியும். ஏன்னா ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கே திருப்பி வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு முடிஞ்சு போயிடும். ஸோ அரை சர்க்கிள் முடிச்சுட்டு வரும்போது அங்கே வேற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 அதுக்குள்ள போறான். இப்ப ரெண்டும் வேற வேற வேல்யூன்றதுனால மொத பார்ட்ல இருந்த ரேடியஸை விட அதிகமாவோ கம்மியாவோ தான் ரெண்டாவது ரீஜன்ல ரேடியஸ் இருக்கும். இப்ப அதிகமா கம்மியா நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். B2 ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவன் ஸ்ட்ராங்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா ஈஸியா திருப்பி விட்டுருவான். அப்ப 2 ஸ்ட்ராங், அவனை ஈஸியா திருப்பியாச்சு. 6 கம்மி. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, அதனால அவனை திருப்புறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான். ஸோ ரொம்ப தூரம் போய் திரும்புறான். ஸோ ரேடியஸ் அதிகம், அப்ப பெரிய முட்டை. ஸோ இங்க குட்டி அங்க பெருசு. இப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த இன்டர்ஃபேஸ், அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ஸோ diameter 1 minus diameter 2 போட்டீங்கன்னா you'll get the solution. ஸோ ஆருக்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி இங்க எழுதி வச்சுட்டேன். ஆருக்கான ஃபார்முலா இதுல இருந்து நீங்க D-க்கான ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, 2mv radius into 2 will be the diameter. ஸோ ரெண்டுத்துக்கான டயமீட்டர் என்ன அப்படின்னு நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணா முடிஞ்சிடும். இங்க இடம் இல்லாத காரணத்தினால் I am erasing this. பாருங்க, ஸோ R excuse me, solve பண்ணுங்க. Give me a second. So R is mv by bq. அப்போ டயமீட்டர் என்ன வரும், 2mv by bq. இல்ல, I think this is visible. போர்ட்ல தெரியுது இல்ல? Right. Right. So D is equal to mv by bq. So what's D1? இங்க ஒரே பார்ட்டிகிள் தான், ஒரே வெலாசிட்டி தான், ஒரே சார்ஜ் தான். எனக்கு B மட்டும் தான் வேரி ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டை தவிர மீதி எல்லாமே சேம். அது மட்டும் தான் ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. So here only two magnetic fields. Rest all is same. But E1 is going to be 2mv by B1 into Q. D2 is 2mv by B2 into Q. As you can see, நமக்கு D1 minus D2 தானே வேணும். So D1 minus D2 is எதெல்லாம் காமனா எடுக்கணுமோ எடுத்துடலாம். 2mv by Q காமனா எடுத்தா B1 1 by B1 minus 1 by B2. அவ்வளவுதான் பசங்களா. இங்க B1 காமனா வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ B1 நான் காமனா வெளியே எடுத்தேன்னா எனக்கு எங்கிட்ட எழுதுவேன் நானு, ரைட், அதே நான் அழிச்சிட்டு எழுதுறேன். B1 காமனா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க 1 ஆயிடும், B1 அங்க மேல போயிடும். கரெக்டா? ஸோ B1 into 1 minus B1 by B2. Right? 2mv by QB1. 2mv by QB1, 1 minus B1 by B2. That's it. Answer கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ல? 2 இருக்கிற ஆப்ஷன். Yes. So 1 minus B1 by B2. First option. So 2 into mv by QB1, 1 minus B1 by B2. First option. Done. புரிஞ்சுதா? All good. Okay. Right. Next question. Time ஆயிடுச்சு. Come on. சீக்கிரம் முடிச்சலாம். N equally spaced charges, each of value Q, are placed on a circle of radius R. Right? எனக்கு இங்க இந்த பெரிய சர்க்கிள், இது எலிப்ஸ் மாதிரி இருக்கு, பட் 3 டைமென்ஷனலா வரைய ட்ரை பண்ணிருக்காங்க. பட் திஸ் இஸ் a circle. ரைட்? ஒரு ஃபிளாட் சர்க்கிள் எடுத்துட்டு, ஐ மீன் ஒரு வெர்டிகலா ஃபிளாட் சர்க்கிளா லைட்டா டில்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. திஸ் இஸ் a circle. ரைட்? அதுல n சார்ஜஸ் இருக்கு. they are equally spaced on a circle of radius R. The circle rotates about its axis with an angular velocity omega as. அது was கிடையாது, omega as. இது வந்து omega as shown in the figure. Right? So இந்த circle rotate ஆகிற velocity omega. அதோட axis இங்க இருக்கு. So about an axis அது ஒரு circle னு வச்சுப்போம். இப்போ சிம்பிள், அது ஒரு பேங்கிள் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க.
ஒரு நார்மல் பேங்கிள்ல எனக்கு அங்கங்க நம்ம ஒரு ஸ்டோன்ல ஸ்டட் வச்சிருக்கோம், ஸ்டோன் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோன் ஸ்டட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் தான் எனக்கு இங்க சார்ஜஸ் குறிக்கிறது. அண்ட் இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் இட் சென்டர்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ a bigger Amperian loop B encloses the whole circle, whereas a smaller Amperian loop A encloses a smaller segment. ஸோ இந்த பெரிய ஆம்பீரியன் லூப் அது என்னன்னா, அந்த பேங்கிள் ஒன்று நான் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, லெட் மீ செக். எஸ், இந்த அளவு இருக்கு பேங்கிள்ஸ், சரியா? இப்போ இந்த ஒரு பேங்கிள் எனக்கு இங்க 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 சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமா. இவன் ஹரிசான்டலா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான், ரைட்? இங்க 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 நான் சார்ஜஸ் எடுத்து ஹரிசான்டலா சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல உங்க ஆக்சஸ் படி பார்த்துப்போம். நான் இங்கெல்லாம் சார்ஜஸ் சுத்தி இவனை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது இல்லாம நான் இங்க ஒரு பெரிய லூப் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பெரிய லூப் இப்படி இருக்கு, உங்களால பார்க்க முடியுதா? கேன் யூ சி பெரிய லூப், ரைட்? இந்த பெரிய லூப், இந்த பி லூப் இருக்கு இல்லையா, அந்த பி லூப் வந்து இவங்கிட்ட நான் இப்படி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இவன் சுத்திக்கிட்டு இருக்கான் வித் த சார்ஜஸ். இந்த பெரிய லூப் எனக்கு இப்படி இருக்கு, ரைட்? ஒரு எண்ட்ல பெரிய லூப் இப்படி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த குட்டி லூப் என்ன இருக்கு பாருங்க. இந்த ரிங்லயே நான் இன்னொரு குட்டியோண்டு ரிங் எடுத்து இந்த இடத்துல போட்டு விட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தட் இஸ் திஸ் குட்டி லூப் ஏ, ரைட்? பிக்கர் லூப் வந்து 2 பாயிண்ட்ல என்க்ளோஸ் பண்ணுது. பிக்கர் லூப் ஒரு கம்ப்ளீட் லூப்பை எனக்கு என்க்ளோஸ் பண்ணுது. இது ஒரு சிங்கிள் என்க்ளோஷர் மட்டும் தான் பண்ணுது. 2 சைட்லயும் இல்ல, ஒரு சிங்கிள் சைடு மட்டும் தான் என்க்ளோஸ் பண்ணுது. இப்போ क्वेश्चन என்ன? The difference between enclosed currents IA minus IB for the given Amperian loop is. So IA ல இருக்கிற கரண்ட் எவ்வளோ, IB ல இருக்கிற கரண்ட் எவ்வளோ, அவ்வளவுதான். இங்க நமக்கு மேக்னட்டிசம்லாம் கண்டுபிடிக்க சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அந்த 2 லூப்ல இருக்கிற என்க்ளோஸ்டு கரண்ட்ஸோட டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த வயர்ல இருக்கிற கரண்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அங்க கரண்ட் இருக்கா யோசிச்சு பாருங்க. இல்ல, அது பிக்சட் சார்ஜஸ் இருக்கிற ஒரு வயர். ஆனா அந்த வயர் எனக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்குல்ல, சோ இட் இஸ் ரொட்டேட்டிங். அப்படி ரொட்டேட் ஆகுறதுனால சார்ஜ் மூவ் ஆகுது, ஹென்ஸ் தேர் இஸ் a current. பட் இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, லிசன், நமக்கு கரண்டோட ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன? சார்ஜ் கிராசிங் a given surface area per unit time. ஏரியாவை நம்ம ஃபார்முலாக்குள்ளார கொண்டு வர மாட்டோம். பட் நான் ஒரு பாயிண்ட் இன் ஸ்பேஸ் ரெஃபரன்ஸா வச்சிருக்கேன், இல்ல ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை வச்சிருக்கேன். அதுல எனக்கு எவ்வளவு சார்ஜ் கிராஸ் ஆகுது ஒரு செகண்டுக்கு, அதுதான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ இங்க இந்த ஏன்ற சர்ஃபேஸ் எடுத்துப்போம். ஏன்ற லூப்புக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ்ல எனக்கு எவ்வளவு கரண்ட் கிராஸ் ஆகுது, வாட் இஸ் த கரண்ட் கிராசிங் த்ரூ தட் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்ல எனக்கு எவ்வளவு கரண்ட் கிராஸ் ஆகுது, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் சார்ஜ் கிராஸ் ஆனா போதும்ல. எஸ், எனக்கு கிராஸ் ஆகுது, சோ சார்ஜ் கிராஸ் ஆகுது, சோ தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. அப்போ IA எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க. சார்ஜ் கரண்டோட ஃபார்முலா என்ன? Q by T, ரைட்? சார்ஜ் கிராசிங் பெர் யூனிட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எவ்வளவு சார்ஜ் கிராஸ் ஆகுது, எவ்வளவு நேரத்துல எனக்கு அந்த சார்ஜ் கிராஸ் ஆகுது, தட்ஸ் இட். இப்போ இது ஒரு சர்க்குலர் மோஷன், ரைட்டா பசங்களா? எனக்கு இது ஒரு சர்க்குலர் மோஷன், கரெக்டா? இப்ப சர்க்குலர் மோஷனுக்கு நான் டைம் பீரியட் எடுத்துக்கலாமா? டைம் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, தட் இஸ் த டைம் பீரியட், ரைட்? எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, தட் இஸ் த டைம் பீரியட். இப்போ அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது நம்ம கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும், ரைட்? எனக்கு டோட்டல் சார்ஜ் பை டைம் டேக்கன், அந்த டோட்டல் சார்ஜுக்கு இருக்கிற டைம் டேக்கன் அதை நம்ம கரண்ட்னு எடுத்துப்போம். இங்க இது ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்றதுனால நான் டைமுக்கு பதில் டைம் பீரியட் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டைம் பீரியட் அப்போ எனக்கு அவன் ஒரு ஃபுல் சுத்தி வர்றான். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு டைம் பீரியட் அப்போ ஒரு ஃபுல் சுத்தி வர்றான். அவன் கிட்ட இருக்கிற எல்லா சார்ஜுமே ஒரு தடவை அந்த லூப்பை தாண்டி இருக்கணும் தானே. அவன் கிட்ட இருக்கிற எல்லா சார்ஜுமே அந்த ஏன்ற லூப்பை ஒரு தடவையாவது கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, சோ அவன்கிட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கு பாருங்க, n சார்ஜஸ் இருக்கு. சோ ஒரு டைம் பீரியட் டைமை நான் கன்சிடர் பண்ணும்போது அந்த n சார்ஜுமே ஒரு தடவை அந்த ஏன்ற லூப்பை கிராஸ் பண்ணிருக்கும். சோ the total charge is n into one single charge. அதாவது n சார்ஜுமே ஒரு தடவை கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். Divided by time period, right? So ஒரு சர்க்கிள்கான டைம் பீரியட் ஃபார்முலா என்ன பாருங்க, t is equal to 2 pi by omega. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா, nq by 2 pi by omega. அந்த by omega மேல போயிடும்.
So 𝑛𝑄𝐽 by 2 pi. So your answer is option B. Right? So இங்க நம்ம மேக்னட்டிசம்க்குலாம் போவே இல்லை. Basic Amperian current எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டினே. It is an easy question. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Okay, assertion reason-based question. An electron in a certain region of uniform magnetic field is moving with constant velocity in a straight line path. Possible in the situation. நம்ம என்ன சொன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னாலே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தோமா? பட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் கூட சேர்த்து பார்த்தோம். என்ன? அந்த எலக்ட்ரான் ஃபீல்டோட அதே டைரக்ஷன்ல இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆனா அப்படின்னா அந்த ஃபீல்டு அவனை எதுவும் பண்ண மாட்டான், விட்டுருவான். பட் வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கணும், எனி அதர் ஆங்கிள், எனக்கு வேற எந்த ஒரு ஆங்கிளா இருந்தாலும் there will be a force, right? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிபிளா? எஸ், அண்டர் சர்டன் கண்டிஷன். ஒரே ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன், parallel இல்ல ஆன்டி parallel இருந்தா மட்டும் பாசிபிள், ரைட்? ஓகே, போன क्वेश्चनல டிஃபரன்சஸ் கேட்டிருக்காங்கல்ல? எஸ்ல actually the difference is, நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட சொல்ல மறந்துட்டேன். IB is technically 0. okay IB is 0. ஏன் அப்படின்னா சிம்பிள். IB இந்த லூப்புக்குள்ளார இருக்கிற கரண்ட் பாருங்க, நான் ஏ மட்டும் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணேன். ஓகே மை மிஸ்டேக். IB குள்ளார கரண்ட் 0. ஏன்னா இந்த டைரக்ஷன்ல எனக்கு இந்த லூப் ஒரு சர்டன் டைரக்ஷன்ல, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏன்ற லூப் சுத்திட்டு இருக்கா. அப்போ B இந்த பாயிண்ட்ல எவ்வளவு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல கிராஸ் ஆகுதோ இந்த பாயிண்ட்ல அதே கரண்ட் ரைட் சைடுல கிராஸ் ஆகும். சோ டோட்டல் நெட் கரண்ட் 0 த்ரூ IB. ஏன்னா எவ்வளவு கரண்ட் ஒரு சர்டன் டைரக்ஷன்ல உள்ள வருதோ அதே அளவு கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு வெளியே போயிட்டே இருக்கும். சோ the current net current through IB is 0. ரைட்? இது வந்து IA, IB யோட நெட் கரண்ட் எனக்கு 0. ரைட்? அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஐபியில் டோட்டல் கரண்ட் 0. ஏன்னா அந்த லூப் சுத்தி வரும்போது அதே சேம் லாஜிக் எடுத்துப்போம். ஒரு டைம் பீரியட் அப்போ எனக்கு n சார்ஜஸும் ஒரு சுத்தி வரணும். ஸோ அந்த டாப் சர்ஃபேஸ்ல n சார்ஜஸ் உள்ள கிராஸ் ஆச்சு வந்ததுன்னா அதே மாதிரி n சார்ஜஸ் எனக்கு வெளியே கிராஸ் ஆகி போகணும். The net current through IB is 0. So IB 0ன்றதுனால the difference is also same. nq⍵ by 2 pi. Right? nq⍵ by 2 pi. Same answer. All good? Right. The question is yes. Yes, first statement is true. Yeah, ஓரளவுக்கு possible. The magnetic field in that region is along the direction of the velocity of the electron. அதுதான் one of the conditions. கரெக்டா? ஒரு எலக்ட்ரான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போறான் அப்படின்னா அது ரெண்டு கண்டிஷன்ஸ்ல தான் பாசிபிள். அவனோட வெலாசிட்டி either 0 டிகிரில இருக்கணும் இல்ல 180 டிகிரில இருக்கணும். இங்க they have said along the direction. எங்க? yes, along the direction. So velocity of the electron along the directionல இருக்கிறதுனால so it is 0. So I mean in the forceங்கிறது கம்ப்ளீட்டா 0. Yes, this situation is totally possible. The answer என்ன வரும்? Both A and R are true and R is the correct explanation for A. Yes. All right. Okay பசங்களா, நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. நல்லா படிச்சு அடுத்த டெஸ்ட் நல்லா எழுதுங்க. அடுத்த டெஸ்டுக்கான செஷன்ல I'll see you. Bye bye. All the best.